மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நீதியின் தேவனும் சமாதானத்தின் தேவனுமாய் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவியானவர் இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். ஆண்டவர் தானியேலுக்கு ஏதோ சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு முத்திரையாக ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை சீல் பண்ண சொல்கிறார். தானியேல் புஸ்தகத்தை அல்லது நீங்கள் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், முதல் 6 அதிகாரங்களுக்கு தானியேல் புஸ்தகம் தானியேல் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் அவர் பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுவார். ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வந்து அவரை வைப்பார்கள். 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்ப்பார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலை செய்யப்படும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவம். 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் இன்னொரு சொப்பனத்தை பார்ப்பார். 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாஷாருடைய சம்பவம் வரும். 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கபி. இந்த 6 அதிகாரத்தோடு கூட தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் முடிஞ்சிடும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள், அது எல்லா ராஜாக்கள் காலத்திலும் இருக்கும். பெல்ஷாஷார் காலத்தில் சொன்னது இருக்கும், தரியு காலத்தில் சொன்னது இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்கும். இந்த 6 அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகளை எல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு புஸ்தகத்தில் எழுதி முத்திரை போடு. இது எல்லாமே கடைசி காலகட்டத்துக்குரியது, முடிவு காலம் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த முடிவு காலத்தில் தான் அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த புஸ்தகம் எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அது முடிவு காலம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகம் எங்கே உடைக்கப்படுகிறது, முடிவு காலம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இதை பற்றின விஷயம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். போதும். இந்த புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஸோ தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் இங்கே உடைக்கப்படுகிறது, இந்த புஸ்தகம் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறவையெல்லாம் முடிவு காலத்துக்குரியதாய் இருக்கிறது. முடிவு காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களை கர்த்தர் எந்த முத்திரை போட சொன்னாரோ அதையெல்லாம் உடைக்கப்பட்டாச்சு 6ஆம் அதிகாரத்தில். குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு கருத்து இருக்கிறது. அது நாங்கள் எல்லா செய்தியிலும் சொல்லிட்டு தான் அதை நாங்கள் போகிறோம். ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு 2 நாளாக அந்த செய்தி எடுப்போம். யாராவது வந்து என்ன செய்வாங்க, உங்ககிட்ட இந்த 6ஆம் அதிகாரம்லாம் இப்போ நடக்காதுங்க, அவர் சும்மா சொல்கிறார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. விளக்கத்தையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா, அந்த 3 மணி நேரம் நம்ம எடுப்போம் இன்றைக்கி நாளைக்கும், அது எதுவுமே நிற்காது. அவங்க சொன்னது மட்டும் நின்றோம். ஏன்னா பிசாசு எப்பவுமே என்ன செய்வானா, நல்ல விதைகளை விட களைகளை தான் வேகமாக முளைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அவர்கள் வந்து என்ன சொல்லிடுவாங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ நடக்காதுங்க, அதுக்கெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும் அப்படிம்பாங்க. அதை ஏன் சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 அதிகாரங்களிலே சபை காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த வசனத்தை தியானிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே ஏறிவான் ஆண்டவர் சபையை சொல்லிட்டாரு, பரலோகம் திறந்திருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. ஸோ சபையை சொல்லிட்டாரு, சபை பரலோகத்துக்கு அங்கேயே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். 3வது வசனத்திலேருந்து பார்க்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, சிங்காசனத்தை பார்க்கிறார், ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தில் ஒரு வானவில் இருந்தது, அது மரகதம் போல் இருந்தது. 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், கண்ணாடி கடல் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே சபையை பார்த்ததாக சொல்லவே இல்லை. திருப்பி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. அப்புறம் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புஸ்தகம். அங்கே 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தின் ஒருவர் வீற்றிருந்தார், நீடித்த ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது. இதையெல்லாம் பார்க்குறார். அங்கேயும் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் பார்க்கிறார். ஆனால் அங்கேயும் சபையை பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை.
இப்போ இங்கே ஏறிவான்னு சொன்னது ஆண்டவர் யோவானை தான் சொன்னாரே ஒழிய ஒரு நாளும் சபையை சொல்லவில்லை. யோவான் சபைக்கு அடையாளம் கிடையாது. ஒரு இடத்திலும் யோவானை சபைக்கு சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லும்போது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய சபையை அவர் சொல்லலை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. அப்போ என்ன அர்த்தம்? சபை வேறு, கேட்கிற யோவான் வேறு என்ற அர்த்தம். அப்போது இந்த வசனத்தின் மேலாம் தெளிவாக இருக்குது. சபை பரலோகத்தில் 4ஆம் அதிகாரத்துலையோ 5ஆம் அதிகாரத்துலையோ 6ஆம் அதிகாரத்துலையோ இல்லை அப்படின்னு இருக்குது. சபை அப்போ எங்கே தான் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே தான் சபை நிற்கிது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிது. தொடர்ந்து அவங்கள பற்றி கேட்கும்போது இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார் என்று கேட்டபோது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இதெல்லாம் வசனம் சொல்லப்படுது. ஸோ சபை அங்கே நிற்கிறது அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சபை இங்கே நிற்கிறத பற்றி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பாடும்போது என்ன பாட்டு பாடுறாங்கன்னா அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு குருத்தோலையை பிடித்து கொண்டு பாடுறாங்க. அது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பாடுவாங்க. ஆனால் சபை 4ஆம் அதிகாரத்திலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது உங்களுக்காக தான் சொல்கிறேன். இது நான் போகிற இடங்களெல்லாம் இந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன். எதுக்காக அப்படின்னா இந்த முத்திரைகள் புஸ்தகம் வருகைக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது. இப்போ மத்திய 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா இயேசுகிட்ட நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா வரிசைக்கிரமாக இயேசு சொல்லுவார். 3வது வசனத்தில் அவங்க கேட்பாங்க. 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுவார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் 7 சொல்வார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்? இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள்னு அடுத்த வசனத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வேதனைகள் ஆரம்பிக்கும், உபத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 7 அடையாளங்கள் இருக்குது. அந்த 7 அடையாளங்களுடையதான விளக்கம் தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கரெக்டாக இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போயிடுது. இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இருக்கு. அதனால் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அத்தனையுமே நம்முடைய காலத்தில் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அர்த்தம். கடைசி காலம் என்பது எது? ஒவ்வொரு காலத்திலும் கடைசி காலம் இருக்குது. எல்லா காலத்திலும் கடைசி காலம் இருக்குது. உதாரணமாக 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அது என்ன காலம் என்று சொல்லப்படுகிறது? கடைசி காலம். கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேனர். அங்கேயே கடைசி காலம் ஆரம்பிச்சிடுது. அதான் கடைசி காலம். இப்போது இவர் எழுதுகிறார் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இதை, அந்த வசனம் என்ன சொல்லுது? அதனாலே, எடுத்தீங்களா இல்லையா? பைபிள் எல்லாரும் எடுத்திருக்கிறீங்களா? அதனாலே இது கடைசி காலம், இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஸோ அப்போ யோவானுக்கு அவர் காலத்திலே கடைசி காலம் என்று அவர் நினைக்கிறார். அந்த காலத்தில் சில அடையாளங்களை அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அவருக்கு அது கடைசி காலமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய கடைசி கால அடையாளங்கள் இருக்கும். அதில் நம்முடைய காலத்தில் எது கடைசி கால அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது என்ன அடையாளம்? கடைசி காலத்தினுடைய அடையாளம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். ஓசியா 3:5 நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம காலத்தில் கடைசி காலத்துக்குன்னு அடையாளம் வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு காலத்திலும் கடைசி காலத்துக்குரிய அடையாளம் இருக்கிறது. அப்போ இந்த புஸ்தகம் எப்போ உடைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் உடைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடைசி காலம் நம்ம காலத்தில் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து தங்கள் சொந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது. இதுதான் கடைசி காலத்துக்குரிய அடையாளமாக இருக்கிறது. இப்போ நாம் 3 அதிகாரங்களை எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க, இங்கே வேதத்தை விரும்புகிறவங்க தான் இங்கே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக எங்கள் மீட்டிங்க்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் எல்லாம் வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்கள தான் இருப்பீங்க. 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம், சகரியா 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். இது 3ஐயும் திருப்பி கையில் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த 3லிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை தியானிக்க போகிறோம். கவனிங்கள், இது எதுவுமே கதை அல்ல. இதில் சொல்லப்படுகிறது எல்லாம் ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல. இவையெல்லாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள். இதுக்கு இங்கிலீஷில் பைபிள் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளுக்குள்ள சில கோடு இருக்கும், அந்த பைபிள் கோடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
இப்போது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 குதிரைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு ஒரு பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரம் 6வது முத்திரையை குறித்து பேசுகிறார். இது முடிஞ்ச உடனே சபை பரலோகத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த 4 குதிரைகள் அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. 6:5 வாசிங்கள். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகளை பற்றி அங்கே இருக்கு. அங்கேயும் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்குது. இந்த 4 குதிரைகளை பற்றின விளக்கம் என்னன்னா, 4 ஆவிகள். இது 4 ஆவிகள் என்ன செய்யும்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட தேசத்துக்கு போச்சு, அதுக்கு போய் பூமியில் சுற்றி திரிஞ்சது, கர்த்தருடைய சித்தத்தை செய்தது அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆவிகள் என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடியது. ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் பூமியில் செய்யும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூமியில் பொதுவாக நம்ம இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜனாதிபதிகள், பிரதமர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, தாங்கள் ஒரு திட்டத்தை ஜனங்களுக்கு செய்யணும்னா தனக்கு கீழே இருக்கிற துறை மந்திரிக்கு அதை அனுப்புவாங்க. அந்த துறையில் இருக்கிற அந்த மந்திரி என்ன செய்வார், தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸருக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு கீழே இருக்கிற இன்னொரு அதிகாரிகிட்ட அனுப்புவார். அவர் தான் கொண்டு போய் ஊழியர்கள் வழியாக ஜனங்களுக்கு அது செய்யப்படும். நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் புரோட்டோகால், இதுதான் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, இதுதான் முறைமை. அதே இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் தான் எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா முதல் கவர்மெண்ட் எங்கே இருக்குன்னா பைபிளில் தான் இருக்குது, பரலோகத்தில் தான் இருக்குது. உம்முடைய ராஜ்யம் பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாகும். நான் ஒரு விஷயத்தை நல்லா வேதத்தை வாசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம், ஆவியானவர் வெளிப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப சாதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அப்படின்னு வாசிக்கிறோம்ல. ஆக்சுவலாக கிரியேட்டர் அவர் ஒருத்தர் தான் கிரியேட்டர். இந்த பூமியில் நீங்கள் பார்க்குறது அத்தனையுமே காப்பி, எல்லாமே காப்பி. ஆனால் பிசாசுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் நல்ல ஃபோட்டோ காப்பி மிஷின் வச்சுருக்கிறான், ஜெராக்ஸ் மிஷின். அவன் அடிக்கிற காப்பி ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறான், அவ்வளோதான் விஷயமே. ஏன்னா அவன் கிரியேட்டர் கிடையாது, ஒரே ஒரு கிரியேட்டர் தான் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே, ஒரு கிரியேட்டர் தான், அவர் ஒருத்தர் தான் கிரியேட்டர். அவர்கிட்ட இவன் அடிக்கிற காப்பியை நல்லா அடிக்கிறான். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பாடு, அதை அந்த ப்ரெசென்ட் பண்ணுற ஆள் இருக்குல்ல டேபிளில், அழகாக ப்ரெசென்ட் பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடும். சமைச்சால் வேறு யாராவது இருப்பாங்க, அதை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சு அவங்க பரிமாறுற விதத்தில் தட்டெல்லாம் வச்சு பார்த்தோன்னே சாப்பிட்றவன் சொல்லிடுவான், ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா செஞ்சுருக்கீங்கம்மா. செஞ்சால் வேறையாக இருக்கும். இந்த ப்ரெசென்ட் பண்ணுற ஆள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடும். பிசாசு நல்ல ப்ரெசென்டர், நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டான். ஆனால் அவன் அடிக்கிறது அத்தனையும் காப்பி, ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் எதை வேணால் எடுங்க, பைபிள் தான் அதுக்கு பேஸாக இருக்கும். பைபிள் பேஸ் இல்லாமல், பரலோகம் பேஸ் இல்லாமல் எந்த கிரியேஷனையும் பைபிள் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போது உலகத்தின் அரசாங்கங்களாக இருக்கட்டும், அதில் எழுத்தப்படுகிற சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடியதான மக்களுடையதான செயல்பாடுகள், இன்வென்ஷன்ஸ், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒன்று பைபிள் பேஸாக இருக்கும், இல்லை இயற்கை பேஸாக இருக்கும். ஏன்னா இயற்கை கர்த்தர் தான் படைச்சார், அங்கேருந்து தான் காப்பி அடிச்சிருப்பான். ஏதாவது ஒன்று இந்த காப்பியாக தான் இருக்குமே ஒழிய ஒரிஜினல் இருக்காது. இப்போ இந்த புரோட்டோகால் நம்ம சொல்லக்கூடிய இல்லையா, இதெல்லாம் பைபிளில் ஆண்டவர் ராஜாவாக உட்காந்துக்கிட்டு கீழே ஆட்களை அனுப்பி என்ன செய்கிறாரு, மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு, மெசேஞ்சர்னு ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் வார் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு, யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பான். அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே இருக்கிற தளபதி உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்கள தரைப்படை, அப்புறம் கப்பல் படை, விமானப்படைன்னு பிரித்து வச்சிருப்பாரு. நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காரு நம்ம ஆண்டவர். அதெல்லாம் பார்த்து தான் காப்பி அடித்து இதெல்லாம் நடக்குது. அப்போது இந்த 4 குதிரைகள் என்பது கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய 4 ஆவிகள். இது பூமியில் கர்த்தருடைய வேலையை செய்ய போகுது. இது எப்போ செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் ஒரு வேத பாடமாக பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்க. இப்போ வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தல் 6ல் இருக்கிறது. இது அத்தனையும் வெளிப்படுத்தல் 6ல் இருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு எது நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு குதிரை நிற்கிது. என்னைக்கு? இந்த ராத்திரியில். அங்கே இருக்க டேட்டிலேருந்து, மந்த்லேருந்து, வருஷத்துலேருந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் அதையெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கி டீப்பாக போகலை, அது பைபிள் ஸ்டடி ஆயிரும், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த ராத்திரியில் ஒரு சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிறவரை கண்டேன், சிவப்பும் மங்கினமும் வெண்மையுமான குதிரைகள் நின்றது. அந்த ராத்திரியில் அவங்க என்ன கர்த்தரை பார்த்து கேட்குறாங்கன்னு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது
கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அவன் கேட்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவன் கேட்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவன் கேட்குறான், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணத்தின் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறது எந்தனா தரியு அரசாண்ட காலத்தில். குறிப்பாக 70 வருஷம் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்தார். அவங்க போய் பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க. அந்த முடியும் போது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயம் கட்டப்படுகிற காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய். ஆனால் சகரியாவின் புஸ்தகத்தின் அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 70 வருஷம் முடியும் போது ஏதாவது சிவப்பு குதிரையின் காரியம், அங்கே இருக்கக்கூடிய மங்கின நிறமுள்ள காரியம், வெண்மை குதிரை காரியம் தான் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செருபாபேல் வந்தார். 3 பேட்சாக வருவாங்க. நெகேமியா வருவார், செருபாபேல் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ரா வருவார். 3 பேட்சாக வருவாங்க. அலங்கம் கட்டுவாங்க, ஆலயம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பிரதிஷ்டை ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏதாவது சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை, இதை பற்றின ஏதாவது விஷயம் நடந்துச்சானா எதுவுமே அந்த 70 வருஷத்தில் நடக்கலை. ஆனால் இப்போ இவங்க கேட்கறது அந்த 70 வருஷத்தை பேஸ் பண்ணி. பைபிளை பொறுத்த வரைக்கும் வசனம் ஒன்றாக இருக்கும். அதை வச்சு கர்த்தர் பல காலகட்டத்தை குறித்து பேசுவார். 2 பேட்டர்னாக பேசுவார், 3 பேட்டர்னாக பேசுவார். அது எப்படிங்க எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, ஒரு வசனம் வாசிங்க. உங்களுக்கு இது இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஒரு மிருகம் இருக்கு, 7 தலை இருக்கு. இதான் அவர் பார்க்கறது. இதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 7 தலைங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 7 மலையையும் குறிக்குது, 7 ராஜாக்களையும் குறிக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 7 மலையை வச்சு தியானிக்கணும், 7 ராஜாக்களை வச்சு தியானிக்கணும். ஒரே தரிசனம் 2 அர்த்தத்தை கொடுக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 7 தலை அப்படின்னா 7 மலை. 7 மலைனா ரோமில் இருக்கக்கூடிய 7 மலைகள், குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயில் என்று சொல்லக்கூடிய 7 மலைகளை குறித்து கொடுக்கிறது. அதே நேரத்தில் 7 ராஜாக்கள் என்று. 7 ராஜாக்கள்னா என்ன? அந்தி கிறிஸ்துவின் சம்பந்தப்பட்ட 7 ராஜாக்கள், 7 சாம்ராஜ்யங்கள். அதாவது எகிப்து, அசிரியா, அப்புறம் வந்துட்டு பாபிலோன், அப்புறம் மேதிய பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், கடைசியாக அந்தி கிறிஸ்து. இந்த 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கும். இதில் அந்த 7 தலையை பார்க்கும்போது இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். இதை வச்சும் தியானிக்கணும், இதை வச்சும் தியானிக்கணும். ஒரு விஷன் 2 அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் இப்படி நிறைய பேசி இருக்கிறார். பைபிளில் நிறைய விஷயத்தை கர்த்தர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை வச்சு 2 3 நிறைய பேசுவார். ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். அதை ஏன் நம்ம வேதாகமம்னு சொல்கிறோம்னா, அதை தியானித்து நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தியானித்து முடிக்கவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. அவர் எழுதின விதங்கள் இருக்குல்ல, பிரமிப்பாக இருக்கும். எப்படி இப்படி ஒரு வசனத்தை எழுத முடியும் அப்படின்னா, அது தேவனால மட்டும்தான் முடியும். தேவ ஆவி கொண்ட மனுஷங்களை வச்சு மட்டும்தான் அப்படி எழுதவே முடியும். அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். எந்த ஒரு புஸ்தகமோ அது எழுதுகிற நோக்கத்தை ஒன்று தான் சொல்லும். ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் எல்லா காலகட்டத்துக்கும் அந்தந்த காலகட்டத்துக்குரிய நோக்கத்தை அதை சொல்லிக்கிட்டே வரும். அப்படி அவர் எழுதியிருப்பார். ஸோ இதை தியானித்து முடிக்கவே முடியாது. அப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 70 வருஷம் 24ஆம் தேதி தரியு ஆண்ட 2வது வருஷத்தை அப்படியே ஹிஸ்ட்ரியில் திருப்பி கொண்டாடுறார் ஆண்டவர். திருப்பி அப்படியே கொண்டாடுறார். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 333 அலெக்சாண்டர் வருவார் பிசியில். இந்த பக்கம் 333 பார்த்தீங்கன்னா இவர் வருவார், கான்ஸ்டன்டைன் மன்னன் வருவார். அந்த பக்கம் 538 பார்த்தீங்கன்னா மேடிய பெர்ஷியா வரும். இந்த பக்கம் 538 பார்த்தீங்கன்னா ரிஃபார்மேஷன் ரோமன் எம்பையர்னு வரும். அந்த ஹிஸ்ட்ரியும் இந்த ஹிஸ்ட்ரியும் ஒன்றா கலப்பார் ஆண்டவர். காலகட்டத்தை கலப்பார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னுவாங்கல்ல, அது அவ்வளோ அழகாக ஆண்டவர் செய்வார். எப்படி நடக்கும், என்ன நடந்து, அது எப்படி இப்படி எழுத முடியுங்கிறத பிரமிக்கவே. அதுதான் இதுதான் வேதம். இதை தவிர வேதம் உலகத்தில் இல்லை. இது மட்டும்தான் வேதம். அவ்வளோ மகத்துவமாக கர்த்தர் எழுதுவார். அப்போ இதில் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு சின்ன இதில் படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் படிப்போம். ஒரு 70 வருஷம் கழிச்சு, அதாவது எருசலேம் அவர்கள் விடுதலையாகிற 70 வருஷத்தை கழிச்சு சொல்லப்படுது. நமக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தோம், வந்தவங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர்கள் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்படுறாங்க. 1948
அதுலேருந்து சரியாக 70வது வருஷம் எருசலேம் அவங்க கைக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னே தெரியாது, நடந்திருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி, நம்ம தலைமுறையில் நடக்குது. 2018 ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. சரியாக 70 வருஷம், 70 இயர்ஸ். 1967 எருசலேம் வந்துடுச்சு, ஆனால் தலைநகராக என்ன செய்யலை, மாறவே இல்லை, அந்த இடத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரல. இன்னைக்கு காலைல பார்த்தோம் சகரியா 12:6. அப்படியே அழகாக கொண்டாண்டார் ஆண்டவர். 70 இயர்ஸ் முடியுது. முடிஞ்ச உடனே இந்த கேள்வி, ஆண்டவர் 70 வருஷமாய் நீங்கள் எங்கள் மேலே என்னவா இருக்கிறீங்க, கோபமாக இருக்கிறீங்க, எது வரைக்கும் எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழியாக என்ன சொல்கிறார் பாருங்களேன். 15வது வசனம் வாசிங்க, சகரியா 1:15 வாசிங்க. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாருமே தங்கள் வழிகளை மோசம் போக்கிட்டாங்க, நான் கொஞ்சமாக தான் கோபமாக இருந்தேன், ஆனால் உலகம் என்ன செஞ்சிருச்சு, என்னை ரொம்ப படுத்திருச்சு, அதனால் என்ன பண்ண போகிறேன், முழு உலகத்தின் மேல் கோபம் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வாதையை உலகம் முழுக்க அனுமதிக்கிறார். அந்த வாதையை என்ன செய்கிறாரு, உலகம் முழுக்க அனுமதிக்கிறார். என்ன வாதையை அனுமதிக்கிறாரு? 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. அப்ப இந்த சிவப்பு குதிரை என்ன கேக்குது ஆண்டவர்கிட்ட, நான் பூமியில போய் சுற்றி திரியட்டுமா அப்படின்னு கேட்குது. ஆண்டவர் சொல்றார், சுற்றி திரி, அவைகள் சுற்றி திரிந்தன. இப்போ கர்த்தர் சொல்றாரு, புறஜாதி மேலே எனக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, பூமி முழுக்க என் கோபம் பற்றி எரிய போகுது, நான் பூமி முழுக்க ஒரு கோபத்தை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ சிவப்பு குதிரை சொல்லுது, நான் பூமி முழுக்க போறேன், நான் போய் சுற்றி திரிகிறேன்னு சொல்லுது. இப்போ இந்த சிவப்பு குதிரை நடந்தது, இந்த சம்பவம் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு. நல்லா கவனிச்சுக்கணும், எப்போ நடக்குது, 70 வருஷம் முடிஞ்ச பிறகு. கரெக்டாக நீ கவனிச்சிங்கன்னா நம்ம கணக்குக்கு 2018 முடிஞ்ச பிறகு, அப்படி ஒரு கணக்கு. நீங்கள் புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனத்தினுடைய காரியம் அதுதான். 2018 முடிஞ்ச பிறகு 2019ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சிவப்பு குதிரை நீ போய் சுற்றி திரி அப்படிங்கிறார். இப்போ இந்த சிவப்பு குதிரை யார் என்ன, அது உங்களுக்கு தெரியணும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த சிவப்பு குதிரை பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அங்க வசனம் என்ன சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு அந்த சிவப்பு குதிரை நடக்குது. அந்த கொலை செய்யத்தக்கதான காரியம் நடக்கிறதுக்கு அந்த குதிரைக்கு அல்லது அந்த மேல் ஏறி இருக்கிறவனுக்கு, அந்த ஆவிக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுதாக சொல்லப்படுது. இப்போ ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயங்கரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்போ ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தா அந்த பட்டயத்துக்கு பேர் என்ன? கொள்ளை நோய். இப்போ தூதன் கையில் இருக்குதா, அதான் கேள்வி. ஏன்னா கர்த்தருடைய பட்டயம்னு இருக்கு, கர்த்தருடைய பட்டயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய பட்டயம் என்னது? வேத வசனம் அப்படின்னு வாசிக்கிறோம். தூதன் கையில் இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். அதே அதிகாரம் 1 நாளாகமம் 21:16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். வசனம் தெளிவா இருக்கு, தூதன் தான் பட்டயத்தை என்ன பண்ணிருக்கான்? நீட்டி இருக்கான். அன்னைக்கு எருசலேம்ல என்ன வந்துச்சு? 14வது வசனம் 14. ஆகையால்
கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். வசனம் தெளிவா இருக்கு நமக்கு. இப்போ ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டினால் அந்த பட்டணத்தின் மேல் என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இதான் அந்த சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிற அந்த தூதன் நீட்டி இருக்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 6:4 வந்துருங்க. வசனம் சொல்லுது, இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம்னா கொள்ளை நோய். இது எங்கே வருது? பூமி முழுக்க. சிவப்பு குதிரை கேட்டுச்சு, பூமி முழுக்க சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. இப்போ அவர் சொல்றாரு, சுற்றி திரியுங்கள் என்றார். சுற்றி திரிந்தன. இப்போ இந்த குதிரை எப்போ வரணும்? கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு வரணும். அவர்கள் எருசலேம் விடுதலையான பிறகு அவங்க கிட்ட வரணும். இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இது நடந்தது, இந்த தீர்க்கதரிசனம் எழுதுனது 2500 வருஷத்துக்கு முன்பாக. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது 1900 வருஷத்துக்கு முன்பாக. சகரியா என்பது வேற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது நியாயப்பிரமாண காலத்து தீர்க்கதரிசி. யோவான் படிப்பறிவில்லாத மீனவர். இது எழுதப்பட்டது பத்மு தீவில், துருக்கியில் இருக்கக்கூடிய பத்மு தீவில். இது எழுதப்படுகிறது மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும்போது. யோசிச்சு பாருங்க, இது 2 காலகட்டத்துக்கும் 2 டிஃபரெண்ட். அது எழுதுனது கிரேக்க சாம்ராஜ்யம், இது கிரேக்க மொழியில், இது எழுதுனது எபிரேய மொழியில். 2த்துக்குமே எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த 2ஐயும் ஒரு ஆவியானவர் இணைச்சி நமக்கு கொடுக்குறாரு. வசனம் சொல்லுது, ஒரு சிவப்பு குதிரை புறப்படும், 70 வருஷம் கழிச்சு புறப்படும், பூமி முழுக்க வரும், அது கர்த்தருடைய கோபமாக இருக்கும், அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்படும், அந்த பட்டயம் கொள்ளை நோயாக இருக்கும், அது உலகம் முழுக்க வரும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் பண்ணணும்னா அத்தனையும் இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ கர்த்தர் சொன்னபடி ஒரு சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. சரியாக 2019 ஆரம்பித்திருக்கிறது. 70 வருஷம் முடிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. 2018 கூட அந்த 70 வருஷம் முடியுது. 2019 ஆரம்பிக்குது. அதில் சேபாத் மாதம்னு இருக்கும், 24ஆம் தேதின்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் காடோடையதான அந்த வெளிப்பாடு இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு பின்னாடி நம் கண்களுக்கு முன்பாக இது நடந்துச்சு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொரோனாவுடைய, இப்போ நம்ம அதை கோவிட்னு சொன்னோம்ல, 2019 வந்துச்சு. அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு வசனம் சொல்லுது. எப்படி கொண்டு வருமா? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைனுங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு அப்படின்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க? மறந்துருக்கவே மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகிரு. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? ஏன் விலகி இருக்க சொன்னாங்க? ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? அப்படின்னா இந்த கொரோனா பரவினது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான். காற்று வழியாகவோ தண்ணி வழியாகவோ அது பரவவே இல்லை. இது பரவினது முழுக்க முழுக்க ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு. முதல் அலை ஒரு மனுஷன்லேருந்து ஒரு மனுஷனுக்கு, 2வது அலை ஒரு மனுஷன்லேருந்து 4 பேருக்கு இல்லை 8 பேருக்கு, 3வது அலை ஒரு மனுஷன்லேருந்து 32 பேருக்கு. அதோட வீரியம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பரவினது முழுக்க யாரால? மனுஷன் வழியாக மட்டும். வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 6:4, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் உள்ளவர்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கொள்ளை நோய் வரும், நார்மலாக வரும். இந்த கொள்ளை நோய் வரும்போதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு வரும், அல்லது ஒரு மாவட்டத்துக்கு வரும், இல்லை சில ஒரு தேசத்துக்கு கூட வரும். ஆனால் உலகம் முழுக்க பூமியில் உள்ளவர்கள் ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே, 2 தீவுகளுக்கு மட்டும்தான் கிடையாது. அத்தனை நாட்டிலையும் மரணம் வராத இடமே கிடையாது. அத்தனை துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நம்ம காலகட்டத்தில் நடந்துச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இதில் இந்த கோவிடோடைய எமர்ஜென்சி பேண்டமிக் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் தான் அது எண்டமிக்னு மாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்னது? பேண்டமிக், முடிவில்லாததுன்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டமிக் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த கோவிடோடையதான ஒரு அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு. எவ்வளோ நாள் தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து WHO கொடுத்த ரிப்போர்ட். இது அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு. இதை கவனிச்சு பாருங்க. இது இருக்கு, நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். சரியாக 3.5 வருஷம், 3 வருஷம் 6 மாதம். 2019 டிசம்பர் மாதம் ஆரம்பித்து 2023 மே மாதத்தோடு கூட அவர்கள் முடிவுக்கு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே மாஸ்க் போட வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம், சாதாரணமாக நம்ம எப்பவும் போல் வாழலாங்கிற WHO ஒரு அனுமதி கொடுத்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது அதுக்கான ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. மே மாதம் ஆரம்பிச்சிச்சு, டிசம்பர் 2019.
கீழே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக மே மாதம் 2023 லாஸ்ட் லைனில் இருக்குது, எண்டட் இன் May 2023. சரியாக 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் கணக்கு. இந்த 3.5 வருஷம் கணக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பைபிள் கணக்கு. பைபிளில் தான் நிறைய 3.5 வருஷத்தை கத்தர் வச்சிருக்கிறார். 3.5 வருஷம் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், 3.5 வருஷம் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போனால், ஒரு காலங்களும் அரை காலமும் 42 மாதம் அளவும் யுத்தம் செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு வாரம் அளவும் அதில் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு 3ங்கிறது பைபிள் கணக்கு. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணினார். 3ங்கிறது நமக்கு பைபிள் பர்டிகுலராக கூட கணக்கு. அப்படி ஒரு 3.5 வருஷம் ஒரு வாதை நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்குது. பைபிளில் 3.5 நாள் இருக்குது, 3.5 வருஷம் எத்தனையோ இருக்குது. இது நம்ம காலத்தில் நடந்தது. நம்ம இதை சந்திச்சிருக்கிறோம், நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நியாயாதிபதிகளில் அவங்க ஒரு இதை சந்திச்சாங்கன்னு பார்க்குறோம். எகிப்தியர்கள் 10 வாதையை சந்திச்சாங்கன்னு பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு எகிப்தில் வந்துச்சு. அது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாளையத்தில் வந்துச்சு, அப்படி இருக்கும். இது டோட்டல் பூமிக்கு வந்திருக்கு. சரியாக 3.5 வருஷம் வந்திருக்கு. வேதத்தில் சொன்னபடி ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்திருக்கு. அதுவும் சரியா 70 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்குது. வேதத்தில் சொன்னபடி இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம், இத்தனை துல்லியமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது நடந்திருக்கு. ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு 2000 வருஷம் ஆகுது. அதுவும் குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தர் எழுதி கொடுத்தது சபைக்கு எழுதி கொடுத்தாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம என்ன படிச்சோம், நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நாம இந்த வெளிப்பாடு எங்க இருக்கு? சபை இதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டுச்சா? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சா புரியாது. நீங்க சொல்ற ஒரே வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சா புரியாது. ஏங்க புரியாது? அதுக்கெல்லாம் ரொம்ப படிப்பறிவு வேணுங்க. படிப்பறிவு இருந்தால் தான் புரியும். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்றதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத வச்ச ஆளுக்கே படிப்பறிவு இல்லைன்ட்டாரு. யோவானை குறித்து வசனம் சொல்லுது, படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு. ஒரு படிப்பறிவு இல்லாதவர் கையில் ஏன் இதை கொடுத்தாருன்னா, நாளைக்கு எந்த படிப்பறிவு இல்லாதவனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால கர்த்தர் அப்பவே எழுத வச்சிருக்கிறார். 2வது, இதை எழுதுறது ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகிறார். அதை எழுதி கொடுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப எழுதி கொடுத்த ஆத்தர் உங்ககிட்ட இருந்தா அவர் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ ஆவியானவர் மேல மிஸ்டேக் இல்லை, எழுதி கொடுத்த மேல மிஸ்டேக் இல்லை, கேட்கிறவங்கிட்ட தான் இருக்கு மிஸ்டேக். அதனாலதான் தெளிவா சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேட்கணும்ல. உட்காந்து நாம எதை கேட்டோம் இந்த 2000 வருஷமா? எதை பத்தி கேட்டோம்? இப்போ குறிப்பா இந்த கடைசி 25 வருஷம் சபையினுடைய நிலைமை என்ன? சபை எங்க வசனத்தை கேட்டுச்சு, அல்லது சபை கேட்கிற வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்கு? அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். ஏன்னா இந்த ஆத்மா அவர் உண்டாக்குனது, அவருக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். ஸோ அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை ஒரு காலத்தில் உரைப்பார் யாராவது வச்சாவது, அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவார். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ என்ன செய்து நிறைவேறுதுன்னு யாரை வச்சா சொல்லுவார். உதாரணத்துக்கு, கன்னியின் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார்னு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது, இயேசு பிறக்கும் பொழுது 4 பேர் வச்சு சொல்றாரு. தேவ தூதனை வச்சு சொல்றாரு, தாவீதின் ஊர்லேயே ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏரோதுக்கு சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறான், பெத்லஹேமிலே பிறப்பார். வானசாஸ்திரிகள் புறஜாதியாருக்கு சொல்றாரு, வானத்தில் நட்சத்திரம் வந்தா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் சிமியோனுக்கு, உனக்கு இஸ்ரவேலின் ஆறுதல் பிறந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியப்படுத்துறாரு பாருங்க. அவர் என்ன நினைச்சிருக்கலாம், நீங்களே படிச்சுக்கோங்க, எழுதி கொடுத்துட்டேன், நீங்களாச்சும் உங்க பாடுகளாச்சு சொல்லாமல்ல. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற பாதி டீச்சர் அப்படிதான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் வேலை என்ன பண்றாங்க, நான் எழுதி போட்டேன், எழுதிக்கோ, சொல்லி கொடுத்துட்டேன், படிச்சுக்கோ, மார்க் வரல, நான் என்ன செய்ய முடியும், நடத்திட்டேன், நீ படிக்கல, யார் பொறுப்புன்னு கேட்கறாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, எழுதியும் கொடுக்கிறாரு, சொல்லியும் கொடுக்கிறாரு, நிறைவேறும் பொழுது ஒரு ஆளை வச்சு சொல்லவும் செய்யறாரு. ஏசாயா கிட்ட சொல்றாரு, இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுவார்னு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே யோவான் ஸ்நானனை வச்சு சொல்றாரு, இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. எவ்வளவு அழகா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாரு பாருங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற தேவன் உலகத்தில் வேற எங்க இருக்காங்க? அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆனா இதை படிக்கலன்னா யார் பொறுப்பு? யார் தெரிஞ்சுக்கலன்னா யாரு காரணம்? இதுக்கு ஆவியானவர் காரணம் அல்ல, இந்த வேதம் காரணம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எந்த ஒரு வேதமும் இந்த மாதிரி இவ்வளோ கன்வீனியன்ட்டா புரிஞ்சிக்கிற மொழியில வாங்கக்கூடிய விலையில, ஏன் இவ்வளோ சீப்பா இல்லை ஃப்ரீயா
கிடைக்கக்கூடிய வேதம் உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. அது நம்முடைய வேதாகமம் மட்டும்தான். நமக்கு எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க எங்க வாசிச்சிய, எங்க படிச்சிய? இதை படிக்கணும் இல்ல. நீங்க எல்லாம் யாரை தான் பிடிக்கிறிய? உங்களுக்கு எல்லாம் இந்த பைபிளில் பிடிச்ச ஒரே ஆள் ஏசாயா தான். ஏன்னா அந்த ஆள் தான் வாக்குத்தத்தம் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஏசாயா இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஓடவே ஓடாது. அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஏசாயா இல்லாட்டி நீங்கள் காலியா. நான் தான் எப்பவும் இப்போ நிறைய இடத்துல நான் சொல்ல தொடங்கிட்டேன். நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போனீங்கன்னா போவன்றீங்களா? அதுக்கு தானே சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்களா? போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. பரலோகத்தில் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, தேடி கண்டுபிடிச்சி இந்த ஏசாயா எங்கேயாவது இருப்பாப்புல, அவர் கையை பிடிச்சி இல்லை கட்டி பிடிச்சி, நீ மட்டும் இல்லாட்டி நாங்களாம் நாசமாக போயிருப்போம், எங்களை இத்தனை வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்து காப்பாற்றினது நீ தான், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் கிருபை உன்னை விட்டு விலகாமல். இப்படி ஏசாயாக்கு பின்னாடியே போயிட்டிய. உங்களுக்கு தானியலை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. பரலோகத்தில் போய் தானியலை பார்த்தா கூட யூ டர்ன் பட்டு போயிருவீங்க ஓரமா. எதுக்குடா இந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குன்னு. தானியல் படிக்க மாட்டிய, வெளிப்படுத்துகிற விசேஷம் சுத்தம், அவ்வளோதான். அப்புறம் எப்படி தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ அழகா இவ்வளோ தெளிவானவர் எழுதி வச்சிருக்கிறார், துல்லியமாக. படிக்கலையே, அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா. இதெல்லாம் புறஜாதியரை பற்றி சொல்லப்படவே இல்லை. யார் கையில் வேதத்தை கொடுத்தாரோ அவங்களுக்கு சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டை எழுதி கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை. அதில் உள்ள இயேசுவை அவன் கண்டுபிடிக்கல. இயேசுவை கண்டுபிடிக்காதனால வந்த இயேசுவை விட்டுட்டான் யூதன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு, இதில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்க கண்டுபிடிக்கல. நஷ்டம் யாருக்கு? சபையில் என்ன இருக்கு? கடந்த 25 வருஷமா நான் சபைனா ஏஜி சர்ச்சை பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை சொல்றேன், உங்களை என்னையும் சொல்றேன், நம்ம தான் சர்ச். என்ன இருக்கு? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதானே சபையில் பேசணும். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சத்தியம் பேசினா கேட்க மாட்டீங்க, சத்தியம் சொல்கிற இடத்துக்கு போகவும் மாட்டீங்க, சத்தியத்தை பேச ஆரம்பிச்சா தூங்கிடுறீங்க. அதுவும் ஆவிக்குரிய சபையில் ஒரு பெரிய கிருபை. எல்லாம் வந்ததுலேருந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், துதி பகுதியில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் தூங்குறீங்க பாருங்க. எப்படி உங்களால் முடியுதுன்னு தெரியல. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு பவுடர் போட்டு தூங்குறிய. எனக்கெல்லாம் முகத்தை கழுவினா தூக்கமே வராது. நல்லா பவுடரை போட்டு வந்து இங்கே தூங்குறான், இவ்வளோ சத்தத்துக்கு நடுவில். அப்புறம் எப்படி தான் உங்ககிட்ட பேசுறது? பைபிளும் வாசிக்க மாட்டிய, சர்ச்சில் சொன்னாலும் கேட்க மாட்டிய, அப்புறம் எப்படி செய்யறது? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரியதான ஒரு காரியம். எவ்வளோ பேர் செத்து போனாங்க தெரியுமா? கோவிட்ல எவ்வளோ பேர் தெரியுமா? 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நான் சொல்லலை, WHO கணக்கு 2 கோடி செத்துருக்கு. ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுது அதை விட 8 மடங்கு ஜாஸ்தின்னு இருக்கு. எப்படியோ 2 மடங்கோ 16 கோடியோ, எப்படியோ 2 கோடியோ 16 கோடியோ. இப்போ நினிவேல ஒரு 1,20,000 பேர் சாவ போறாங்கன்னு உடனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? அதே தேவன் இப்போ மனஸ்தாபப்பட்டிருப்பாரா இல்லையா? கன்ஃபார்மாக மனஸ்தாபப்படுற. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு தான் காலங்கள் மாறும்போது நம்ம மாறிடுவோம். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுவோம், ஸ்லோ ஃபுட் வந்தோன்னா ஸ்லோ ஃபுட் ஆகிடுவோம். ஆண்டவருக்கு எல்லா காலமும் ஒரே காலம்தான். அவர் ஒரு 1,20,000 பேருக்கு பரிதவிப்பாரானால் இந்த 2 கோடி பேருக்கு என்ன ஆயிருப்பாரு? பரிதவிச்சிருப்பாரு. சொல்லியிருப்பாரா மாட்டாரா? அறிவிச்சிருப்பாரா மாட்டாரா? நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்ன குணம் தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு எப்படி புரியுமோ அப்படி விளக்கி கொடுப்பாரு. இதெல்லாம் பைபிளுடைய மகத்துவம். இப்போ கவனிங்க, இயேசு பிறக்க போறாரு. அந்த காரியத்தை யோசேப்புக்கு சொல்லணும்னா சொப்பனத்தில் சொன்னால் போதும். ஆனால் மரியாளுக்கு சொல்லணும்னா தேவ தூதனே வந்து சொல்லணும். யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? அப்படி சொல்கிறார். நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தா போதும். ஆனால் பெல்சாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதணும். அப்போ தான் அவன் நம்புவான். யார் எப்படி சொன்னால் நம்புவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இது மீடியா காலம். இப்போ இந்த பைபிளில் உள்ளதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லைங்க எங்களுக்கு தெரியாது, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் படிக்கலை, நாங்கள் பார்க்கலை, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசு நேரடியாக சொன்னார் மத்திய 24 உடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னா கொள்ளை நோய்கள்னு சொன்னார். ஒரு கொள்ளை நோய் வருது உலகம் முழுக்க. அப்போ உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஷார்ப் அடிக்கணும்ல சார், அதையும் விட்டுருங்க. இப்போது நம்ம மீடியா காலம், நம்ம எதை எடுத்தாலும் மீடியாக்குள்ளே தான் போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? எதை கேட்டாலும் எதில் வந்திருக்குது, யார் சொன்னா, அப்படி தான் அடுத்த கேள்வி கேட்குறோம். எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறோம். கவனிங்க,
இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், 2018 இந்த வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ 2018 வந்தது. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான ஒரு செய்தி, டிவியில் வந்தது. இன்னும் சொல்ல போனால் உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO எல்லாருக்கும் இந்த அறிக்கையை எந்த நாட்டுக்கும் அனுப்பினாங்க. அந்த நாட்டு ஒன்றிய அரசாங்கம் கீழே உள்ள எல்லா நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு அந்தந்த லாங்குவேஜில் இது என்ன செய்யப்பட்டது, மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. இது தமிழில் வந்துச்சு. இதே மாதிரி கன்னடத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அனுப்பிவிட்டாங்க. இதை எத்தனை பேர் பார்த்தீங்க? சரி, நீங்கள் மீடியா பார்க்குற மக்கள், யூடியூப் பார்க்குற மக்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் வச்சுருக்கீங்க. இப்படி ஒன்று வந்துச்சே, யார் பார்த்தீங்க? சரி, நீங்கள் இப்படி சொல்லிடுங்க, தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. டிவியா? நாங்கள் வீட்டுக்கு போய் கையை தூக்கி சீனாய் மலைக்கு போனோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் கீழேயே வருவோம். எங்களை பார்த்து எங்கள் சர்ச்சில் பாஸ்டே கேட்பார், உங்கள் முகம் பிரகாசிப்பது என்ன? அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் டிவியே பார்க்காத ஆள், நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லைன்னாலும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நானே வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ என்ன செஞ்சுக்கேன், நாங்களே வந்து சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு கொள்ளை நோய் WHO வருதுன்னு சொல்கிறாங்க, ஆயத்தப்படுங்கன்னு சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டோம், எந்த அளவுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, இதில் ஆயத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கொரோனா வந்துச்சு, அது ஒரு கொள்ளை நோய், புதுசாக வந்துச்சு. அது அரசாங்கமே, மருத்துவமே, சயின்டிஸ்ட்டு அத்தனை பேரும் ஸ்தம்பிச்சிட்டாங்க. இதில் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் மெடிசன் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கிடையாது, மெடிசன் கிடையாது. வேக்சின் தான் இருக்குது. வேக்சின்னா தடுப்பூசி, மெடிசன்னா குணமாக்குற மருந்து. குணமாக்குற மருந்து இன்றைக்கும் இல்லை, வராமல் தடுக்கிற மெடிசன் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது, வேக்சின் இருக்குது. ஆனால் இந்த கொரோனாவுக்கான மெடிசன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உலகத்திலே இருந்துச்சு. அந்த இடம் திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பெயர் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த மருந்து 2000 வருஷமாக எல்லா வியாதியும் சுகமாக்கி இருக்குது. இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஊருக்குள்ளே விடமாட்டான், நாட்டுக்குள்ளே விடமாட்டான், உள்ளே வந்தால் கல்லெறிஞ்சு கொல்லுவான். சேம் விஷயந்தான், கொஞ்சம் ஏன்ஷியன்ட், இது மாடர்ன். இன்றைக்கி என்ன சொன்னாங்க, யாரும் கொரோனாவில் வெளியே வரக்கூடாது, மாஸ்க் போடக்கூடாது, வந்தால் பிடிச்சி உள்ளே போடுவேன், ஃபைனு எல்லாம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி அன்றைக்கி வச்சுருந்தான், ஊருக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் கொண்டு போடுவேன்னு சொன்னான், கல்லெறிஞ்சு கொண்டுருவேன்னா. அதே ஒரு குவாரண்டைன். அந்த குவாரண்டைன் வியாதியை சுகமாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வல்லமை இருக்குமானால், இந்த குவாரண்டைன் வியாதியும் சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டு. நம்ம எத்தனை சுகமளிக்கிற ஆராதனை நடத்தியிருக்கிறோம். சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற என்னென்ன விழா இருக்குதோ அத்தனை விழாவும் நடத்தி முடிச்சாச்சு. ஆனால் கொரோனா வந்தபோது ஒரு சுகமளிக்கிற ஆளையும் காணும், எல்லாம் ஓடி ஒளிஞ்சாச்சு. நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஊழியக்காரங்களை பற்றியே பேசலை. இந்த சுகமளிக்கிறதுங்கிறது யார் கையில் இருக்குன்னா, ஊழியக்காரங்க கையில் இருக்குன்னு பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அப்போ இது யாரால் தான் நடக்கணும்? அப்போ நமக்குலாம் பேர் என்ன? விசுவாசி. விசுவாசம் இல்லாத விசுவாசி. பெட்ரோல் பங்குக்கு போய் நின்ன உடனே பெட்ரோல் இல்லைம்மா தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் நம்ம பெட்ரோல் போடலான்ட்டு அந்த வண்டியில் போய் அந்த பெட்ரோல் பங்குன்னு போர்டு இருக்கும், லைட் எரியும், 4 பேர் உட்காந்துருப்பான், எல்லாம் இருக்கும். நீங்கள் போய் வண்டியை நிறுத்தினோடனே இல்லைம்பா. நம்ம என்ன கேட்போம்னா, அங்கேயே சொல்லலாம்ல. அதை விட மோசம் நீங்களும் நானும். எல்லா நோயும் வந்த பிறகு நீங்கள் விசுவாசியாச்சே, விசுவாசம் இருக்கானா? இல்லை, எம்டி, காலி. விசுவாசம் காலி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எதுனா தெரியுமா? உங்களுக்கு இருக்க விசுவாசம், கடந்த 25 வருஷமாக ஏசு கார் கொடுப்பார், ஏசு வீடு கொடுப்பார், ஏசு பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், அப்புறம் 3 மாதம் கழிச்சு குழந்தை கொடுப்பார், அப்புறம் அந்த பிள்ளையை நடக்க வைப்பார், அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு சொந்த வீடு கொடுப்பார். இதுதான் உங்கள் விசுவாசம். ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிங்களோ அது உங்களுக்கு கிடச்சிச்சு.
கிடச்சிச்சா இல்லையா? நான் சொல்லுவேன், போன ஜென்ரேஷன் விசுவாசியை விட இந்த ஜென்ரேஷன் விசுவாசி ஆசீர்வாதமாக தான் இருக்குது உலக பிரகாரமாக. போன ஜென்ரேஷனில் வீடு கூட இல்லை, இருக்காது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் யாரும் அப்படி இல்லை. எப்படி உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குதானே? என்றைக்கு வச்சோன்னு தெரியாமல் தானே பார்த்துக்கிட்டு நிற்கிறியா? காலங்காத்தால் 7 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இப்படியே பார்ப்பாங்க, இதை என்னைக்கு வச்சோம், இது கல்யாணம் ஆனபோது செஞ்ச சட்னி, இது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கொடுத்ததான தக்காளி சட்னி. அங்கே இருந்துட்டு வீட்டுக்கார வேற கேட்பாங்க, எப்பா சட்னி சாப்பிட்றீங்களான்னு. அவர் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து கேட்டோன்னா அவர் சொல்லுவார், வேணாம் வேணாம் நான் வெறும் இட்லி அப்படின்றாப்புல. ஏன்னா நீங்கள் சுடு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அது அனலும் இல்லாமல் குளிர் மேலே நீங்கள் வேறு சட்னியை கொண்டு வந்து வச்சிருவீங்க, அதை பார்த்தா உள்ளே மேலே சூடாக இருக்கும், உள்ளே சூடாக வேறு இருக்காது. அது கிளறினீங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் சாப்பாடு கொடுத்துருக்காரு. எல்லார் வீட்லேயும் ஒரு 15 நாளைக்கு தேவையான மளிகை சாமான் இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு தேவையானது இருக்கா இல்லையா? போன ஜென்ரேஷனில் அரிசி இல்லாமல் ஊழியமான ஊழியர்கள்லாம் இருக்காங்க. போன ஜென்ரேஷனில் செருப்பு தேவை நடந்தவங்க இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2 வீலராவது, குறைஞ்சபட்சம் 2 வீலராவது இருக்கு. ஸோ அவர்களை விட கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்னத்தை வச்சிருக்காரு? ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. நம்மளுடைய கவலையெல்லாம் என்னன்னா, சொந்த வீடு இல்லை, எங்கள் தங்கச்சி என்னை விட பெரிய வீடு கட்டிட்டான். நம்ம கவலையெல்லாம் அதானே ஒழிய நம்ம கவலை வேற. நீங்கள் 25 வருஷமா சபை சத்தியத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிருச்சு. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ கர்த்தர் தானே கொடுத்தாரு. இளையகுமாரன் போய் கேட்டோன்னா அப்பா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அதே மாதிரி தான் நீங்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்பாவுக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அந்த ஒரு பஞ்சம் வந்துச்சு, எல்லாம் போச்சு. இளையகுமாரன் திரும்பி வந்துட்டான். அதே மாதிரி தான் கொரோனா வந்துச்சு. இந்த 25 வருஷமா நீங்கள் வச்சிருந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன பண்ணீங்க? வச்சிருந்த வீடை வச்சு என்ன பண்ணீங்க? நீங்கள் வச்சிருந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க? நீங்கள் வச்சிருந்த நகையை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? பெட்டிக்குள்ளே இருக்கிற பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்காந்துருந்திய. பெரிய பெரிய கோடீஸ்வரனும் பணக்காரனும் ஹாஸ்பிட்டல் வாசலில் காரு கதவை திறந்து போட்டு படுத்து கிடந்தான். ஐசியூவில் பெட் இல்லை, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அவங்கவுங்க கதர்னா, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொத்து கொத்தா பணம். என்ன பண்ணி அப்புறம்? அப்போ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை, இது அல்ல, இது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. இவ்வளத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆண்டவர் வசனத்தில் அழகாக சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? இது கொரோனாவில் அப்படியே இருந்துச்சு. உலகம் முழுவதும் ஆதாயமாச்சு, உன் ஜீவனுக்கு வழி இல்லையே, காப்பாற்ற வழி இல்லையே. வசனம் அப்படியே நடந்துச்சு. ஆனால் என்ன திருந்தினீங்கன்றதான் கேள்வி. என்ன மனம் திரும்பணும்? அதானே இல்லை. இன்னும் பணம் பணம் பணம், ஆசீர்வாதம் 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 பலூகி பெருகணும். சொல்லும் போதே கண்ணு விரியுது. இந்த வருடம் கர்த்தர் நம்மளை பலூகி பெருக பண்ணுவாராக. சரி, பலுகி பெருக பண்ணிட்டாரு, ஏன் வேணாங்கிறிய? நாங்கள் எப்போ வேணானோம்? 110 கிலோ ஆயிட்டிய. இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி முன்னும் பின்னுமாக ஆசீர்வதிச்சு நல்லா 100 கிலோ ஆயிட்டிய, ஏன் வேணாங்கிறிய? சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த 110க்காக ஸ்தோத்திரம், இன்னும் 120 130, அடுத்த வருடம் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க கேளுங்க. ஏன் அதை கேட்க மாட்டீங்க? பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் அடுத்த வருஷம் கேட்கணும், யாக்கோபை போல 12 கொடுங்கப்பா. கேப்பீங்களா? அதை மட்டும் கரெக்டாக என்ன சொல்றீங்க? 2 போதும், 1 போதும். இந்த 1 வச்சுக்கிட்டே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே பிள்ளைகள். ஏன் போதும்னு சொல்றிய? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்த வருஷம் ஆண்டவரை கிச்சன்ல 2, பெட்ரூம்ல 2, ஹால்ல 2, தடுக்கி விழுந்தா வெராண்டால 4, சுத்திலும் பிள்ளைகளாய் கொடுங்க. கேளு. அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல, எவ்வளவு போதும்னு. அது ஏன் பணத்தில் வர மாட்டேங்குது? இவ்வளவு பணம் எனக்கு போதும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் ஒரு லேண்டு கொடுத்தாரு, ஏதோ ஒரு வீடு கொடுத்தாரு, போதுன்னு இருக்கா? மேல கட்டு. சரி, மேல கட்டின திருப்தி ஆனீங்களா? 2 பிள்ளைங்க இருக்கு, 2 வீடு வேணாமா? என்னைக்காவது போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி வருதா? கொரோனா உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு, மறந்துடாதீங்க. பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வாசல் எதுவும் ஜீவனை காப்பாத்தாது. உங்களை காப்பாத்துகிற ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கையை விட்டாரு தொலைஞ்சோன்னு அர்த்தம். நான் உலகத்தில் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லல, போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆசீர்வாதம். எந்த விஷயத்துல கர்த்தர் நமக்கு வேணான்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க? நம்மளை என்ன நடுத்தரில் விட்டுட்டாரா? இல்லை நமக்கு தண்ணி கொடுக்காம விட்டுட்டாரா? போய் தேசத்தில் உலகத்தில் போய் பாருங்க, எத்தனை நாடு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலையுது. உங்களை என்னையும் கர்த்தர் போதுமான அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து தான் வச்சிருக்கிறார். ஆனால் திருப்தி இல்லை, இன்னும் திருப்தி இல்லை. சில ஆட்கள்லாம் சர்ச்சுக்கு வந்த நாள்ல இருந்து 30 வருஷம் 40 வருஷம் இன்னும் ஜப குறிப்போடையே இருக்கு, இன்னும் ஜப குறிப்பு.
முதல் தடவை சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கோம், பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் பாஸ்டர். அவரும் இதில் இவங்க ஃபாஸ்டிங் போட மாட்டாங்க, அவரை போட சொல்லுவாங்க. அது அடுத்து சூப்பர் இன்னும் இருக்குது, எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் உபவாசம் போடுவீங்களா? போட்டு அவர் ஜோம் பண்ணி கல்யாணம் நடந்துடும். 3 மாதம் சும்மா இருக்கும். அடுத்து வரும், பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு புழுவும் இல்லை, ஒரு பூச்சியும் இல்லை. சரி ஜபத்தை கேட்டு 2 புழு கொடுத்தா ஒத்துப்பீங்களா? கேட்கறதே ஜப குறிப்பு தப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைக்கு 4 புழு கொடுக்குறேன் வைத்துக்கொள், நல்ல ஒரு நல்ல ஜுவல்லரி டப்பாவில் போட்டு டெய்லி பார்த்து சரி ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வர்றது, பாஸ்டர் எங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கல. கேட்கும் போதே எங்களுக்கே டென்ஷனாக இருக்குமே, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சிலர்லாம் வர்றாங்கன்னா பரலோகத்தில் அவர் சொல்லுவார், ஐயோ வரானே இவன் இப்போ எப்படி அழுவான்னு தெரியலையே. வந்து உட்காந்து அடுத்து வேலை கிடச்சிடும் மாப்பிள்ளைக்கு, நல்லா கிடைச்ச உடனே அடுத்து, பாஸ்டர் நல்லா வேலை பார்க்குறாங்க, சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாடகையில் இருக்காங்க. இதுக்குள்ளே இந்த அம்மாவுக்கு 60 ஆகிடும். அதுக்கப்புறம் வாடகைலாம் கிடைச்ச உடனே திருப்பி ரீசைக்கிள் ஆரம்பிக்கும். என் பேத்திக்கு 22 வயசாச்சு பாஸ்டர், ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ண. இது சாவர வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது போதும் என்ற மனசு வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கொண்டது கொட்டுறாங்க, மோசையை சொல்கிறான் போதும் நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே வேண்டாம், எல்லாம் ஓகே. அந்த எண்ணம் வருதா நமக்கு? வரவே வராது. இவ்வளத்தையும் வச்சாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் வரணும், மைண்ட் செட் வரணும். இதை விட மோசமானது ஒன்று வருகிறதுன்னு WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உதவாது, யாரும் உதவ மாட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து வருகிற உதவிதான் நிரந்தர உதவி, நித்திய உதவி, அதுதான் கரெக்டான உதவி. அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்க? 8 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில், எப்படி செய்ய முடியும்? 140 கோடி பேர் இருக்காங்க, என்ன செய்வாங்க? இந்தியாவில் 800 கோடி பேர் இருக்காங்க, உலகத்தில் என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிஞ்சதான் செய்ய முடியும். உங்களுக்கும் எனக்கும் உதவி பரலோகத்திலிருந்து தான் வரும். அப்போ நீங்களும் நானும் எதை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் சொன்னபடி ஒரு சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துச்சு. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம் கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு துல்லியமா நடக்குது பாருங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொன்று நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. போதும். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. நல்லா கவனிங்க. வடதேசம்னா இஸ்ரவேலுக்கு மேல இருக்கிற வடக்கு பக்கம். இந்த வடதேசங்கிறது நேரா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கான்னு தெரியல அந்த பவர் பாயிண்ட். கவனிங்க, இது இஸ்ரவேல் மேல ஒரு புள்ளி வச்சிருக்கு கீழே. அப்படியே நேரா போனா வடக்கு பக்கத்தில் பாருங்க, அந்த கோடு 2 நாட்டை தாண்டும். இந்த கோடை பார்த்தீங்கன்னா 2 நாட்டை தாண்டும். அப்படியே மேலே போய் ரஷ்யாவில் நிற்கும். கருப்பு குதிரைகள் எங்கே போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை என்ன செய்யும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:5-6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும் வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உணவு பஞ்சத்தை பத்தி சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உணவு பஞ்சத்தை பற்றி சொல்லுது. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. சரி, இந்த உணவு பஞ்சம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இப்போ சிவப்பு குதிரை வந்துச்சு, அது ஒருவருக்கு பூமி முழுக்க வந்துச்சு, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது. அடுத்து வந்துட்டு 70 வருஷம் கழிச்சு வரும். இவ்வளோ டீட்டெயில் இருக்குல்ல. இதே மாதிரி கருப்பு குதிரைக்கு ஆண்டவர் சொல்றார். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் திருப்பி வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. சரியா 2020-21 கொரோனா ஸ்டார்ட் ஆன அந்த 22வது வருஷம், 20 கொரோனா, 22 நல்லா கவனிச்சிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எங்க தம்பி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா கவனிங்க, அந்த கோடு பாருங்க. அப்படியே வடக்கு பக்கம் இருக்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போகும்.
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்தில் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமைன்னு இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சிங்கன்னா உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன் தான். கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு. நம்பர் 2 நாடு ரஷ்யா. இது 2 தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இந்த கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தல 6:6 கருப்பு குதிரைனா கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது. அதாவது உணவு பஞ்சம் அடையாளமாக கோதுமையை சொல்லுது. சரியா சொன்னபடி இந்த சிவப்பு குதிரைக்கு அடுத்து அது நடக்கணும். இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது கருப்பு குதிரை அப்படி வடக்கு பக்கம் போகுது. கவனிச்சிங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சண்டை போட ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறுச்சு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய உணவு பஞ்சம் எல்லா பகுதிக்கும் வந்துச்சு. வந்தது மாத்திரமல்ல, அன்னைக்கு கோதுமையினுடைய அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலலாம் வரலாறு காணாத அளவுக்கு இதெல்லாம் அப்போ வந்து நியூஸ், அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. 2024 மார்ச் இங்கே போட்டிருப்பாங்க. 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு. இதை தாண்டி இந்த கோதுமை தட்டுப்பாடு எல்லா நாடுகளுக்கும் பரவ தொடங்குச்சு. ஒவ்வொரு நாடுகளாக பரவ தொடங்குச்சு. அந்த வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைன்னு இருக்குல்ல, ஒரு படி ஒரு பணம் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிள் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்போ 5000 பேர் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஆண்கள் மட்டும், புருஷர் மட்டும், பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கணக்கு இருக்குது. அது ஒரு 20-25 பேர் இருக்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்களே 6000 அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அவங்க ஒரு 6000ஆவது இருக்கணும் நியாயமாக. ஆனால் பொதுவாக என்ன கேட்டால் சபையிலேருந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எங்கே போனாலும் அவங்க கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 6000, அது ஒரு 6000னா 12000. ஒரு வீட்டுக்கு 2 பசங்கன்னு வச்சா அது ஒரு 12000, 24000 இருக்கணும். எப்படியோ அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்களே கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கே ஆகும், 200 பணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அந்த பணத்துக்கு எவ்வளோ விலை கொடுக்குறாங்க, 200 பணம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 20,000 பேர் சாப்பிட்றதுக்கு 200 பணம் ஆகும்னு சொன்னால் ஒரு பணத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ஒரு நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கையாக வச்சோன்னா 5000 ரூபாயாவது ஆகும். அதான் அதோடைய அர்த்தம். ஒரு கிலோ கோதுமை, ஒரு படி கோதுமை எவ்வளோக்கு விற்கணும், 5000 ரூபா வரைக்கும் விற்கணும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகளாவிய இந்த 2022 கோதுமை தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிடுச்சு. போனதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ கோதுமை எல்லாம் 5000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் வித்துச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா இது பாகிஸ்தானில். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? இந்தியா பணத்தில் 1500னா அவங்க ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 3000, 1.5 மடங்கு ஜாஸ்தி. 2500 ரூபா 3000 ரூபா கிட்ட வரும். அதுவே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா 3000 ரூபா வித்துச்சு. அதுவே பர்மாவுக்கு மியான்மருக்குலாம் போயிருந்தீங்கன்னா 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு வித்துச்சு. கோதுமை மட்டும் நான் சொல்கிறது கோதுமையினுடைய விலை. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், நம் கண்களுக்கு முன்பாக கருப்பு குதிரையின் காலம் வந்துச்சு. வடக்கு பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. சரியா ரஷ்யா உக்ரைனால் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வேற பிரச்சனை. ஆனால் இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னா கோதுமை தட்டுப்பாடு. எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடையாது, மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஷெல்ஃப்ஸ்லாம் கோதுமையே இல்லைன்ட்டான், பிரெட்டே இல்லைன்ட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலத்தில் துல்லியமாக நடைபெற்றது. இது பைபிளில் உள்ள சம்பவம் தான். ஆனால் இது ஏதாவது நமக்கு தெரியுமான்றா அதான் இங்கே கேள்வியே. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் தெளிவாக நடத்திக்கிட்டே இருக்கார். தீர்க்க தரிசனம் சொன்னபடி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் நாம் இது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு தேவ மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பஞ்சம் வருதுன்னா அந்த பஞ்சம் ஏன் வருது அப்படிங்கிறத உலக பிரகாரமாக ஆராயிரவன் உலக மனுஷன், ஸ்பிரிச்சுவலாக ஆராயிரவன் தான் தேவ மனுஷன். இப்போது ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வருது, ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வருது, இப்போ ஆகாபு காலத்தில் பஞ்சம் வருது, தாவீது காலத்துலையும் பஞ்சம் வருது. இப்போ இந்த பஞ்சம் வரும்போது ஆகாபு என்ன பண்ணுறாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவரும் ஒபதியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது ஒன்றுமே செய்யலை. பஞ்சம் வந்த உடனே ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு.
ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோன்னே ஆண்டவர் சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்கு, அந்த ரத்தப்பழியை சரி பண்ணா பஞ்சம் சரியாயிடுங்கிறாரு. இப்போ பாருங்க, ஒரு சாதாரண ராஜா அந்த பஞ்சத்தை ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு தேவ ஆவி பெற்ற ராஜா ஃபேஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இவர் போய் கேட்ட உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த சவுல் யார் எந்த குடும்பத்தை கொலை பண்ணாரோ அவங்கள போய் கூப்பிட்டு தேவையானதை செஞ்சுட்டு இவர் சொல்லுவார், இஸ்ரவேலை தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஆசீர்வாதம் வந்துடும். இது ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்றது. ஒரு விஷயத்தை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றது. இதை நீங்க உலக பிரகாரமாக ஹேண்டில் பண்ணலாம். ஆகாப் என்ன பண்றாரு, புல்லு தேடி போறாரு. இன்னொரு ராஜா என்ன பண்றாரு, சாப்பாடு இல்லை என்னப்பா பண்றது, இப்போ எலிசா சொல்றாரு நாளைக்கு இந்நேரம் ஒரு பணத்துக்கு கோதுமை விற்கும் எல்லாம் சொல்றாரு. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு நைட்டு. இப்படி ராஜாக்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு விசுவாசி கூட்டமும் இருக்கு. உலகத்துல ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். தேவன் என்ன செய்யறாரு, உலகளாவிய 2 கோடி பேர் சாவறான் ஒரு கொள்ளை நோயில, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆண்டவரை கேட்டோமா? ஒரு கண்டம் முழுக்க, ஒரு கண்டம் இல்ல 2-3 கண்டம், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா 3 கண்டம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வருது. கோதுமை இல்லைங்கிறாங்க. 2000 ரூபா விற்கிது. இங்க இந்தியாவில் சொல்றாங்க 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நீங்க இதுக்கு போயிட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் 2022-23 நடந்த சம்பவம். இது 2022. நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போட்டிருக்க டேட் 2022 நடந்த சம்பவம். நம்ம எந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுத்துக்கிறோம் தான் கேள்வி. இதை ஸ்பிரிச்சுவலாவே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சபை அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. உலகத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை, நமக்கு நடக்கிற சம்பவம் நமக்கே நடக்கட்டுமே. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அதை எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றீங்க? ஸ்பிரிச்சுவலாவே ஹேண்டில் பண்றது இல்லை. இப்ப உடனே அதை நீங்க ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரணத்தை தூக்கி போட்டுடுறீங்க. உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. வசனத்தின்படி பாருங்க. ஆண்டவர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இது அந்த வடக்கு பக்கம் போச்சு. இந்த சிவப்பு குதிரை, நீங்க 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இன்னைய வரைக்கும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்பவும் WHO அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரியதான பேண்டமிக் வருது, நாம இன்னும் அதுக்கு ரெடி ஆகலன்னு அடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னபடி அதுவும் இருக்கு பைபிள்ல, அதை பத்தியும் பைபிள்ல இருக்கு. ஆனா நாம இதை எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். உலகத்தான் கூட சீரியஸா எடுத்துக்கிறான். சில நேரங்கள்ல அவங்க கூட அதுக்கு ரெடி ஆகுறாங்க. பில்கேட் சொல்றாரு, ஒரு பெருசு வருது, நம்ம ரெடி ஆகணும். இப்போ நீங்கள் கொரோனாவில் வேக்சின் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைசர்னு ஒன்று போட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. நம்ம ஊரில் சொன்னால் கோவிஷீல்டு அப்படிம்பாங்க, கோவாக்சின்பாங்க. கோவிஷீல்டுங்கிறது வெளிநாட்டில் வந்தது. அந்த மருந்தில் 3 பில்கேட்ஸ் இது. அவர் என்ன பண்ணார்னா, முன்னாடி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு. அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செய்கிறாரா அதெல்லாம் வேற விஷயம். ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல அவங்கக்கிட்ட, அவங்களே கிருமியை வர வச்சாங்கன்னு ஒரு குரூப் பேசிக்குது. அது ரூமர், என்னமோ தெரியாது, அது உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் அவன் அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல. சபை ஒரு ப்ரிப்பரேஷன் ஆச்சா? இந்த சத்தியங்களை கேட்கும் போது, இந்த விஷயங்களை பார்க்கும்போது ப்ரிப்பேர் ஆச்சா? ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் சபை எப்படி எடுத்துக்குது, அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கிருபை உள்ளவர், தேவன். இப்படிதான் சொல்றீங்களே ஒழிய, அது முடிஞ்ச உடனே திருப்பி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள். அவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். கோவிட்ல எத்தனை பேர் செத்து போனோம்? நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இதாயிட்டாங்க? எத்தனை ஊழியக்காரங்க மரிச்சு போனாங்க? நான் யாரையுமே நியாயம் தீர்க்க விரும்பல. ஆனா ஒண்ணு, எகிப்து முழுக்க வாதை வந்தால் அது யாருக்கு வரக்கூடாது? இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் வரக்கூடாதுன்னு பைபிள், வராதுன்னு வரலன்னு பைபிள் சொல்லுது. எகிப்து முழுக்க தளம்பிள்ளை சங்காரமானா எங்க வரக்கூடாது? இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது? எலியா இருந்த வீட்டுக்குள் வராது. அதுதானே உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ போராடுறோமே, நம்ம சொல்ல முடியலன்றமே. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கொரோனால மட்டும் நீங்களும் நானும் விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணி இருந்தோம்னா, எப்படி வர்த்திக்க பண்றது? நீங்க தான் ஆசீர்வாதத்தை கேட்டீங்களே, வசனம் தெளிவாக சொல்லுது, எதனாலே விசுவாசம் வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். நீங்க மட்டும் விசுவாச வார்த்தைகளை கேட்டு 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 அப்படியே ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே கொரோனாவை சுகமாக்கி இருக்க முடியும். உங்க மூலமா கர்த்தர் செய்வாரான்னு கேட்குறீங்களா?
ஒரே ஒரு சாட்சி சொல்கிற மட்டும் கேளுங்க. 2 சாட்சி இருக்குது. நான் கேட்டேன், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஆந்திராவில் ஒரு பகுதியில் ஒரு அம்மா, படிப்பறிவு இல்லாதவங்க தான், பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சாதாரணம். மீட்டிங் போயிடும்போது அங்கே இருக்க ஊழியக்காரன் கொண்டு வந்து அந்த அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த அம்மா பெரிய காரியம் செஞ்சுருக்குறாங்கன்னாங்க. என்னன்னு கேட்டால் இந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, கொரோனா எல்லா பக்கமும் வேகமாக பரவிட்டு இருக்குதான். இந்த அம்மா என்ன செஞ்சாங்களான்னு தெரியுமா? அவங்க வீடு வந்து அந்த கிராமத்தில் ஆரம்பத்தில் இருக்குமா, நேராக வீட்டுக்கு வெளியே டெய்லி வருவாங்களாம், கையை தூக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம் ரோட்டில். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம், என்னை தாண்டி கொரோனா என் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரேம்பாங்களாம். அந்த மாநிலத்தில், அந்த மாவட்டத்தில், அந்த ஒரு கிராமத்தில் மட்டும்தான் கொரோனாவே கிடையாது, ஒருத்தர் கூட சாகலை. அது சாட்சி. இன்றைக்கும் அந்த அம்மா ஜீவனோடு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம என்ன சொல்லி தெரிகிறோம்? நம்ம யார், எப்படிப்பட்டவங்க, எத்தனை வருஷம் விசுவாசி? அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக பைபிள் தெரியுமா? தெரியாது. பயங்கரமாக தியாலஜி, எம்டெக், பிடெக் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கையை போட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுச்சு. சென்னையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இப்போ தான் போன மாதம் தான் சாட்சி சொன்னாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த சகோதரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்சார்ஜில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹோம் ஒன்று இருக்குது. அந்த ஹோமுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். கொரோனா வந்துருச்சு, ஹோமெல்லாம் பிள்ளைகளை வச்சு மூடிக்கிட்டாங்க, உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலன்ட்டு. அப்புறம் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எல்லா ஹோம்ஸ்லேயும் போய் என்னென்ன நடந்துச்சுன்னு. இவங்க ஹோமில் மட்டும் ஒருத்தருக்கு கூட கொரோனாவே வரல, கொரோனா இல்லை. கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எப்படி இங்கே மட்டும் கொரோனா வராமல் இருந்துச்சு? அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, வந்த அதிகாரிகள்கிட்ட சில மருந்துகள் பற்றி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எடுத்தோம். அதே நேரத்தில் நாங்கள் டெய்லி கையை தூக்கி ஜெபம் பண்ணோம், எல்லா ஹோம்லேயும் கொரோனா வந்துச்சு, இந்த ஒரு ஹோமில் மட்டும் கொரோனா வரவே இல்லை. தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றதான் இங்கே கேள்வி. ஆனால் பாடும்போது, பேசும்போது நம்ம பண்ணுற சேட்டைகள் இருக்குல்ல, அப்பா, சிங்கத்தின் மேலும் நடந்து வல்லு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். எங்கே கொரோனா வந்தோன்னு யாருக்காவது ஜெபம் பண்ண வெளியே வந்தீங்களா? முதல்ல யாராவது கூப்பிட்டா வருவீங்களா? சில பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொரோனா வந்திருக்குன்னு விசுவாசி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொரோனா இது வந்து கேள்விப்பட்டோமே. இல்லையே பாஸ்டர், நான் வந்து ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன். வராதிங்க பாஸ்டர்ன்ட்டான் வீட்டுக்கு. பாஸ்டர் வர வேணான்ட்டான். என்னன்னு கேட்டால் பாஸ்டர் வழியாக கொரோனா வந்துருமா. இவன் தான் சொல்லியிருக்கான், எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாருன்னு. கொரோனாவில் வர வேணான்ட்டான். அந்த அளவுக்கு விசுவாசி அவன். கவனிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர்ந்திருப்போமானால், கொரோனாவில் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால், கூரையை பிச்சுக்கிட்டு ஆட்களை கொண்டு இறக்கியிருப்பான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் சுவிசேஷமாக சொல்ல வேணாம், அற்புதம் நடந்திருந்தாலே போதும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருப்பார். எவ்வளோ பெரிய சுவிசேஷம், யார் தடுத்திருக்க முடியும்? அரசாங்கம் சொன்னால் கேட்பானா? அற்புதம் நடக்குது, ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியல, அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணா நடக்குது, உடியான்ட்டு வந்திருப்பான். அப்படி ஒரு வல்லமை உங்கள் கையில் இருந்துச்சு. சவுல் கையில் பட்டயம் இருந்துச்சு, ஆனால் என்ன பிரயோஜனம்? அவனால் கோலியாத்தை ஜெயிக்க முடியல, பயம். அதே காரியம்தான் உங்களுக்கு. கொரோனாவை கண்டு பயம், வெளியவே வரல. நம்ம மட்டும் அந்த நேரத்தில் ஆயத்தப்பட்டிருந்தோம்னா, விசுவாசத்தில் வளர்ந்துருப்போம்னா, உங்கள் ஏரியாவில் ஒருத்தரை நீங்கள் சுகமாக்கி இருந்தீங்கன்னா போதும், தீ போல அந்த நியூஸ் பரவி இருக்கும். அத்தனை பேரை வந்திருப்பான். அவ்வளோ பேரையும் நீங்கள் சுவிசேஷமே சொல்லாமல் பெற்றெடுத்திருக்க முடியும். ஆத்ம ஆதாயம் தானாய் நடந்திருக்கும். சொல்லியிருப்பான், எங்கேயுமே அற்புதம் நடக்கலைங்க, இயேசுநாதர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்திருக்கு. வி மிஸ் த சான்ஸ். நல்ல வாய்ப்பு போச்சு. இப்போது கருப்பு குதிரையின் காலம் இன்னொரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது, சிவப்பு குதிரை போயிட்டே இருக்குது. இப்போ கருப்பு குதிரை ஒரு பக்கம், பஞ்சம். அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மிக அற்புதமான தீர்க்க தரிசனம். இங்கே கோதுமை தட்டுப்பாடு வரும், உலகம் முழுக்க வரும், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை விற்கும், எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பொருள் மட்டும் என்னவாகாது? சேதமாகாது. எந்த 2 பொருள்? எண்ணெயும். இந்த கொரோனா பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் மட்டும். கச்சா எண்ணெய் நாம் சொல்கிறோம்ல, எண்ணெய் மட்டும். இல்லை பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த எண்ணெய் நீ அதை தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை சேதப்படாமல் இருக்கிறது ஒன்று தான். தங்கம் கூட விலை எங்கே போயிடுச்சு?
1,00,000க்கு மேலே போயிருச்சு, 1,40,000 30,000 கிட்ட போயிருச்சு. ஆனால் எண்ணெய் இன்னும் அதே விலையில் தான் விற்கிது. இன்னும் எண்ணெய் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இன்னும் இப்போ திருப்பி இன்னும் நிறைய இடத்துல எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலில் பல நாட்டில் எண்ணெய் கிடைக்கிது, பேரல் அதே விலைக்கு தான் விற்கிது. இன்னும் எண்ணெய் இருக்குது. சவுதி அரேபியா சொல்லுது இன்னும் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு எண்ணெய் அவங்கக்கிட்ட இருக்குதாம்மா பூமிக்கு அடியில். இப்பவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, பல நாடுகளில் எண்ணெய் இருக்குது. ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குது, உலகத்தின் பொருளாதாரத்தை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிச்சது 1856லேருந்து 59க்குள்ள. கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்க பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருளாக இருக்கிற எண்ணெய் சவுதி அரேபியா. அது அவங்க தான் ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் மேனுஃபேக்சர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சது, பூமிக்கு அடியில் க்ரூட் ஆயில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சது 1936. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அவங்க அதை டிக் பண்ணி எடுக்கலை, தோண்டி எடுக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 1943க்கு மேலே தான் தோன்றாங்க, தோண்டி எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க தான் உலகத்தில் நம்பர் 1 இருக்காங்க. கோதுமை தட்டுப்பாடு வந்தது 2022. உலகம் முழுக்க கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வருது. அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எண்ணெய் தான் பல நாடுகளுக்கு. அதனால தான் பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் பண்ணி அதை இதை சமாளிக்கிறதுக்காக. அப்படி பண்ணும்போது இந்த எண்ணெய் பூமிக்கடியிலேருந்து கண்டுபிடிச்சதே 1900 தான், 19ஆம் நூற்றாண்டில். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும்போது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது. எப்போ வரும், சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். எப்போ வரும், கொள்ளை நோய்க்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு கோதுமை தட்டுப்பாடு வரும். வட தேசத்துலேருந்து வரும், ரஷ்யா உக்ரைன்லேருந்து வரும், வட தேசத்துலேருந்து வரும். ஆனால் கோதுமை தட்டுப்பாடு வரும். எண்ணெயும் திராட்சை ரசமும், அதாவது க்ரூட் ஆயிலும் ஒயினும். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் மிக முக்கியமாய் காப்பாற்றுகிற மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயினும் ஆயிலும் தான் நம்பர் 1 and 2ல் இருக்குது. இந்த கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலம். இந்த சிவப்பு குதிரை கருப்பு குதிரை எல்லாமே 2018க்கு பிறகு உள்ளது. ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது. நாம் இன்னும் தாண்டி 3வது இந்த கருப்பு குதிரையை தாண்டி மங்கின நிறமுக்குள்ள குதிரைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இன்னும் நாம் உணர்வில்லாமல் இருக்கோம். அதான் முக்கியம். இன்னும் காலம் செல்லும், இன்னும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நாம இன்னும் 4வது குதிரைக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்களேன், 4வது குதிரையை பற்றி வாசிங்க. ஆனால் இதோடைய மொத்த விளக்கத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சாயங்காலத்தில். இதை மட்டும் இப்போ நீங்கள் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரணும். எங்கெங்க இருக்குது? சகரியாவிலையும் ஒரு வசனம் இருக்குது, அதையும் வாசித்துருங்க. 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும். சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமும். அந்த மங்கின தான் இப்ப வாசிச்சீங்க நீங்க 6-8. அதற்கு பெயர் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் சென்றதுன்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பேங்க்கில் போய் நம்ம போய் பணம் போடுறோம்ல, நம்ம போய் பேங்க்கில் என்ன செய்கிறோம், பணம் போடுவோம். அது இயல்பு. சில இடங்களுக்கு மட்டும் பேங்க்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டது சில இடங்களில் ரொம்ப பணம் அதிகமாக கலெக்ட் ஆகிற இடத்துல எடுத்துக்கிட்டு போகிறதோ வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது, சேஃப் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கே வந்து என்ன பண்ணிடும், அவங்ககிட்ட வந்து பாதுகாப்பாக அந்த பணத்தை அங்கேயே எண்ணி அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு பேங்க் எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஊழியர்கள் வந்து பேங்க்லேருந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் மறித்து பாதாளத்துக்கு போனோம், இதுதான் நியாயம். ஆனால் வசனம் சொல்லுது, பாதாளமே வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போதாங்க. அப்படின்னா எவ்வளோ மரணம் ஏற்பட போகுதுங்கிறத பாருங்கள், எவ்வளோ அதிகமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இதுதான் சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரணும். அதற்கு அந்த குதிரைக்கு பேர் மரணம் என்று பெயர். சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய், கருப்பு குதிரைனா பஞ்சம், மங்கின குதிரைனா எதை குடிக்குது, மரணம் என்று பெயர். இது அடுத்து 4 வகையான பேரழிவுகளை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன அந்த 4 காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
இவைகளை குறித்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மாலை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுது, நாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற இடத்துல நிற்கிறோம். இவைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்ன வரப்போகுது, வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இது அத்தனையுமே அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இதில் நம்ம ரொம்ப வேகமாக 3 கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம், 4 கிட்ட வந்துட்டோம். 4வது குதிரை தான் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். முதல் முத்திரையெல்லாம் ஆல்ரெடி 2012 அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சொன்னோம், இப்படி ஒன்று நடக்குது, வெள்ளை குதிரை வந்திருக்கு. வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரதில்லை. இப்போ எப்படி இவ்வளோ விளக்கம் இருக்கோ அதே மாதிரி வெள்ளை குதிரைக்கும் விளக்கம் இருக்கு. நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மங்கின நிறமுள்ள குதிரையும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வெண்மையுமான குதிரை. அதை பற்றியுமே விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாருல, மத்திய 24, 27, மத்திய 24ஆம் அதிகாரம் 37, 38 சொல்றாருல, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல சபை இருக்குது. இப்போ இவ்வளோ ப்ரூஃப்ஸை காட்டணுங்கிறதே முக்கியம் கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், இவ்வளோ ப்ரூஃபை காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சு ரெடியாக இருக்கணும். இந்நேரம் இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது ஒரு கூட்டம் தான் அடையாளத்தை பார்த்துச்சு. ஆனால் சிமியோன் ஆவியிலே ஏவி கர்த்தரை பார்க்க வந்தான். பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற சபைக்கு அடையாளமே தேவையில்லை. ஏன்னா நீங்களும் நானும் விசுவாசிகள். விசுவாசம்னா என்ன, நம்பப்படுறது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனால் சபைக்கு வேற வழியே இல்லை இப்போ. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, பார்த்தாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு சபை வந்துருச்சு. சொன்னா தான் நம்புவோம், பார்த்தா தான் நம்புவோம், ப்ரூஃப் வேணும். ஆண்டவரும் பார்க்குறாரு, சரி பார்த்தாவது ஆயத்தமாயிடுங்க. நீங்கள்லாம் வசனத்தில் படித்து ஆயத்தமாகணும். உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து ஆயத்தம் ஆயிரணும். ஆனால் இல்லை, சரி ஓகே, நம்ம மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நோ ப்ரொஜெக்டர்ஸ், நோ எல்இடி, நோ மைக். அன்னைக்கு உள்ளவன் காத்திருந்தா பாருங்க, மாறனாதான் வெயிட் பண்ணா பாருங்க. இன்னைக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சபை ஒரு கேள்வி கேட்குது, அதெல்லாம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ள தேவன், ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சொல்றான். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இவனுக்கு கிருபைக்கு விளக்கமே தெரியல. இவன் கிருபைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது எதுவுமே தடுக்காம கர்த்தர் நடக்காம கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, தடுத்துருவாரு, அதுக்கு பேர் கிருபைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே தான் சொல்றாரு, சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவிக்க வேண்டியதே. அப்பனா என்ன அர்த்தம், பூமியில உள்ளதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். விசுவாசிக்கு என்ன ஒரே எண்ணம், எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்க காலத்தில் நடக்கக்கூடாது. எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரனும் பேத்தியும். எசேக்கியா ராஜா ஒருத்தர் தான் இல்லை, அவனுக்கு பேரனும் பேத்தியும். இப்போ கேட்டு பாருங்க, இல்லைங்க இதெல்லாம் நடக்குது, நம்ம காலத்தில் நடக்காம இருந்தால் சரி, அப்போ உங்கள் பையன் காலத்தில் நடக்கலாம். ஐயோ பையனா, கொஞ்சம் தள்ளி பேரங்காலத்தில் நடக்கலாம், அப்போ பரவாயில்ல, அது ஒரு 20 வருஷம் ஆயிரும். எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரன் தான். விசுவாசி என்ன, அவங்க காலத்தில் நடக்கூடாது. சில விசுவாசியெல்லாம் சொல்லுது, தூக்கத்திலேயே உயிர் போயிடணுமா, முழிச்சிருக்கும் போது கூட போகக்கூடாதான். கேட்டால் அது நல்ல சாவாமா. இயேசுநாதர் சிலுவையில் செத்தாரு, அது மோசமான சாவு. ஸ்டெயின்ஸ் ஜீப்பில் போட்டு எரிச்சாங்க, அது மோசமான சாவு. ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அது மோசமான சாவு. நீ ஐசியூல டியூப் மாட்டி அப்படியே போயிடுவேன், நல்ல சாவு. எவன் சொன்னான்? சபை எல்லாத்திலையும் தப்பா கிடக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, எல்லாம் நடக்கும். கிருபையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இது எல்லாம் வெளியே நடக்கும். இப்போ கிருபையின் காலம் தான் இது. 2000 வருஷமா முதல் உலக யுத்தம் நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இவ்வளவும் நடந்தது இல்லை. இவ்வளவும் நடந்தா அப்போ கிருபையின் காலம் இல்லையா? அது ஹிரோஷிமால நகாசாக்கியில் குண்டு போட்டாங்க தானே, அப்போ அது கிருபையின் காலம் இல்லையா? கிருபையின் காலத்தில் எல்லாம் நடக்கும். ஃபுகுஷிமால உடஞ்சிச்சு, எல்லாமே நடந்துச்சு. லிபியாவில் அவ்வளோ பெரிய டேம் உடஞ்சிச்சு, நடந்துச்சு. மொரோக்கோவில் அவ்வளோ பெருசு வந்துச்சு. இப்போ பங்களாதேஷில் அவ்வளோ பெரியதான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் கிருபையின் காலம் இல்லையா? எல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாம் நடக்க தான் செய்யும். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. நீங்க கிருபையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நடக்கவே நடக்காதுங்கிறீங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் செஞ்சது இல்லை, மனுஷன் செஞ்சது. வெனின்சுலால போய் அவர் ட்ரம்ப் தூக்கிட்டு போறாரு, கர்த்தர் சொல்லி தான் தூக்கிட்டு போறாரு. அவரு
இப்போ ஈரானில் நடக்குது, அதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சா? அது மனுஷர்கள் அவங்களுக்கு செஞ்சுக்கிறது. அதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் வேதம். அதுக்கு பேர் தான் கிருபை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இது எதுவுமே நடக்கக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாது, நமக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சோத்திரம். இல்லை, நீங்கள் இருக்கும் போதே நடக்கும். நீங்கள் நான் இருக்கும்போது அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய நடக்க தானே செய்யும். இப்போ அப்போஸ்தலர் காலத்தில் நடக்க தானே செஞ்சிச்சு. குருசேடர்ஸ் காலத்தில் சிலுவை போர்கள் நடக்க தானே செஞ்சிச்சு. அவங்க காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், நடக்க தான் செய்யும். அது நடக்காதுன்னா எப்படி? அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை இனி காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்களும் நானும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் மாம்சத்தில் பார்க்கல, அவருடைய சந்ததி 2000 வருஷம் கழிச்சு பார்த்துச்சு. இயேசு சொல்கிறாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை அப்படியே மர்ரூமாகி போயிடுவோன்னு அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் போகிறத பற்றி பேசுகிறாரு. ஆனால் அப்போஸ்தலர்கள் பார்க்கல. அவர்கள் உபதேசத்தில் வளர்ந்த சபை 2000 வருஷம் கழிச்சு நாம் அந்த காரியத்தில் பங்கடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். நீங்களும் நானும் அதில் போகணும், அவ்வளோதான். இனி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒன்று நேரம் தான் இருக்குது. என்ன நேரம்னா, அவரை சந்திக்கிற நேரம் மட்டும் இருக்குது. இந்த ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்பொழுது கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இதுதான் அந்த நேரம். அந்த தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுற நேரம் இது. நல்லா ஆவியில் நிறைஞ்சி எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி எரிய வச்சுக்குவாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துச்சு சபை. நான் திருப்பியும் சொல்ல, நம்ம சபை சொல்ல, பொதுவாக கடைசி காலத்தில் ஒரு 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரியதான எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஒரு 120 வருஷம் கழிச்சு மங்கிருச்சு. இப்போ 2026 கரெக்டாக 120 வருஷம் முடியுது. எழுப்புதல் வந்து 120 வருஷம் முடியுது. ஸோ நமக்கு அந்த அனலும் இல்லாத குளிர்ந்த காலம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆண்டவர் ஒன்று என்ன கொடுக்குறாருன்னா, மணவாளன் வர நேரம் ஆயிடுச்சு, உங்கள் தீவட்டிகளை என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க, எண்ணெயை ஊற்றுங்க, வந்த விறகு பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல மர்ரூம் ஆகும். ஏன் ஒரு செகண்ட் வைக்கிறாரு? ஒரு செகண்ட் ஏன் வைக்கிறாரு பாருங்க. அவர் மட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டால் வரதுக்கு 6 மாதம் ஆகும். ஒரு ஆள் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு 1 மாதம் 15 நாள் ஆகும். அந்த காலத்தில் சொல்றாரு வருகைக்கான டியூரேஷன் எவ்வளவு? ஒரு செகண்ட். ஆண்டவர் மட்டும் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்தில் நான் மர்ரூம் ஆகும்னு ஒரு ரூபாயிலும் சர்ச்சுக்கு வரமாட்டான், ஒருத்தரும் வரமாட்டான். ஏன் வரமாட்டான் தெரியுமா? அதான் 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல, குரூப் ஃபார்ம் பண்ணு, வருகைக்கான குரூப். கரெக்டாக இயேசு வந்த உடனே மெசேஜ் போடுவான், இயேசு வந்துட்டாரு, ரெடியாகு, 59 நிமிஷம் பாக்கி இருக்கு. அடுத்த ஒருத்தன் போடுவான் 58, கடைசி 10 நிமிஷம், ரெடி ஆகிட்டியா, சோத்திரம் பண்ணு, துதி சோத்திரம். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிடுவான். ஏன்னா இவனை பற்றி ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டால் 6 மாதம் ஆகிற காலம், அன்னைக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஜஸ்ட் அ செகண்ட், ஒரு இமை பொழுதுல. அதனால் உங்களுக்கு எனக்கும் அவர் வந்த பிறகு எண்ணெய் வாங்க போகிறதுக்கு நேரம் இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பரிசுத்தம், நீங்கள் இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பரிசுத்தவானா மாறுவீங்கல்ல, இந்த கம்யூனியன் சண்டேல உங்களை மாதிரி பரிசுத்தவான் உலகத்திலே ஒருத்தனம் இல்லை. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை தானே கம்யூனியனு. அட்டேங்கப்பா, அந்த சனிக்கிழமை நைட்லேருந்து நீங்கள் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கணுமே. பாடி அப்பா வரும்போது அப்படியே கணவன் மனைவியும் சோத்திரம் 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 கம்யூனியன். ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டும் அடிச்சுக்கும் பாருங்க. இதில் வேற சில சர்ச்சில் சொல்லி வச்சுருக்காங்க, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 புறமா திரும்பி உங்களுக்கு சமாதானம்னு சொல்லணுமா. கம்யூனியன் எடுக்க முன்னாடி எல்லாரோட என்ன இருக்கணுமா, அதை திரும்பி 4 பக்கமும் சமாதானம் சமாதானம் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், சமாதானம் அப்படிங்கிறான். இவன் எல்லாம் கம்யூனியன் எடுத்து என்ன ஆக. அதனால் இந்த கம்யூனியனுக்கு இருக்கிற டைமு, இந்த நியூ இயருக்கு முன்னாடி நீங்கள் இந்த காத்திருப்பு கூட்டம் உபவாச கூட்டம் வச்சுருக்கீங்களே, அதுக்கான எந்த நேரமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த 31ஆம் தேதி நைட்டு நுழையும் போது உங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த வாட்ச் நைட்டு சர்வீஸில் 12 மணிக்கு நுழைவீங்கல்ல, ஐஎஸ்ஆரோட ராக்கெட் விடுற மாதிரி தான் நீங்கள்லாம். சோத்திரம் சோத்திரம் 3 நிமிடங்கள் இருக்குது, 2 நிமிடங்கள் இருக்குது, நுழைய போகிறோம், ஆவியில் நிறைஞ்சு அவ்வளோதான். அடுத்த 5 நிமிஷம் கதை முடிஞ்சு, மொத்தமாக ஈர துணி போட்டு துணியை மூடின மாதிரி அப்புறம் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. திருப்பி அடுத்த 31ஆம் தேதி நைட்டு தான். ஐஎஸ்ஆரோட ராக்கெட்டு கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு 2 விட்றாங்க, நீங்கள் வருஷத்துக்கு 1 தான் விட்றீங்க. கவனிச்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிற ஒரே வாசல் திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருக்குது, அது வானத்தின் வாசல். இங்கே வச்சு தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறாரு. அந்த ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் ஆயத்தப்படலை,
நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், ஏதோ சர்ச்சுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் சைட்டு, நான் வந்துட்டு போவேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா உங்கள் ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இனி நோ மோர் சான்ஸ், நோ மோர் டைம். மேபி வி ஆர் த லாஸ்ட் ஜென்ரேஷன். எந்த நிமிஷமும் கர்த்தரை வந்து சந்திக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இனிமேட்டு இந்த வருகையில் போகிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வருகையில் போக முடியாது. நான் சர்ச்சிலேயே தான் இருக்கிறேன், சர்ச்சிலேயே வளர்ந்தேன், சர்ச்சிலேயே பிறந்தேன், சர்ச்சிலேயே உருண்டேன், என்ன வேணால் இருக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51 சங்கீத தாவீது சொல்கிறார். அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேறு ஞானசானம் பைபிளில் இல்லை. குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எப்போ எடுத்தேன்னு தெரியாது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, ஒரு இடத்துல கூட்டு போய் மொத்தமாக தண்ணி ஊற்றி விட்டாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுக்காவிட்டால் எடுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. ரெண்டாவது. மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை எது? பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தன் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க அபிஷேகம்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கிடையாதும்பாங்க. நிச்சயம் உண்டு. அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என்னால் சர்ச்சுக்கு வர முடியாதுங்க, வீட்டுக்கு தெரியாமல் வரேன், நான் பரிசுத்த அபிஷேகத்தை சபையில் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது, என்ன செய்யலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் வீட்டில் இல்லாத போது கதவை சாத்திட்டு நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கண்டிப்பாக ஆவியானவர் கடைசி காலத்தில் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாலாவது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. அந்த வேறுபாடுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தான் என்ன வேணாலும் செய்வான், அந்த மாதிரி நானும் இருக்கணும். அவன் உலகத்தில் இருக்கிறவன், இது உலகம் அழிய போகிறது. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எனக்கும் ஒத்து வராது. நீங்களும் நானும் அழியாத உலகத்துக்கு போக போகிறவர்கள். அந்த பேட்டர்னில் தான் நம்ம வாழணும். அதை சொல்லி கொடுத்துக்கு தான் சர்ச்சு. நான் அவங்கள மாதிரியே இருப்பேன், அவங்கள மாதிரியே களியாட்டம், அவங்கள மாதிரியே கொண்டாட்டம், அவங்கள மாதிரி ஆட்டம் பாட்டம், அவனை மாதிரி நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கு, அவனை மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி தான் போக முடியும். எப்படி இருந்தாலும் போகலான்னு பைபிள் சொல்லவே இல்லை. நீங்கள் இராணுவத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா இராணுவத்துக்கான அந்த சீருடையும் அந்த எக்ஸசைஸும் அந்த சாப்பாடும் அவங்க கொடுக்கறத நீங்கள் கேட்டால் தான் நடக்கணும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் இருக்குது. இப்போ நீங்கள் சார்லஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இதில் இங்கிலாந்து பிரதமர் ராஜா ஒருத்தர் இருக்கிறார், சார்ல்ஸ், கிங் சார்ல்ஸ். அவரை நீங்கள் பார்க்க போகணும்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. முன்னாடியே போகிறோம், முந்தின நாளே போயிடணும். அவங்க அதுக்கு முன்னாடியே 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, உங்கள் மேலே என்ன பர்ஃப்யூம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கு பிடிக்காத பர்ஃப்யூம் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க, அதுக்கு பிடிக்காத ட்ரெஸ் போடக்கூடாது. எல்லா ப்ரோட்டோகால் இருக்குது. போட்டுட்டு அவரை போய் பார்க்கறதுக்கு மிஞ்சி போச்சுன்னா 5 நிமிஷம், இல்லை 10 நிமிஷம், இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ராஜா கிட்ட நீங்கள் பேச முடியாது. கை கொடுக்கும்போது கூட ராஜா கொடுத்தா தான் கொடுக்கணுமா? அந்த ப்ரோட்டோகாலை படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அழிந்து போகிற ராஜாவை சந்திப்பதற்கு இவ்வளவு புரோட்டோகால் இருக்குமானால், சர்வ வல்லமை உள்ள ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவரை பார்க்க போறோம், நித்தியமா அவரோட வாழ போறோம், எவ்வளவு புரோட்டோகால் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களே 2 சட்டைகளால் மூடி, 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் என்ன சொல்றானா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிறாராமா. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாமா? உங்களுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்றவனும் வரமாட்டான், நீயும் போக மாட்டேன். இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தாதான் போக முடியும். இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிற்பார்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நித்திய ஜீவனை சோர்ந்திருக்கிறவன் கண்டிப்பா இந்த உபதேசத்தில் நிற்பான். நித்திய ஜீவனுக்கு இல்லாதவன் தான் நிற்க மாட்டான். ஸோ ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இந்த 4 காரியங்கள் அடிப்படை, பேசிக். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? கண்களை மூடுவோம்.
5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறவங்க நீங்கள் போகலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கரெக்டாக பாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துருவேன். கண்களை மூடுவோம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். கிறிஸ்தவங்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போகலான்னு பைபிள் சொல்லலை. ரிலீஜியஸ் பீப்புள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டதுனால உனக்கு பரலோகத்தில் இடம் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. எங்கள் அப்பா கிறிஸ்டின், எங்கள் அம்மா கிறிஸ்டின், நான் போவேன்னா அது உன் அறியாமை. ஏன்னா உங்கள் அப்பா டாக்டராக இருந்தால் அவர் தான் ஊசி போட முடியும், நீ போட முடியாது. நீ வேணால் டாக்டர் பொண்ணுன்னு சொல்லிக்கலாம், டாக்டர் பையன்னு சொல்லிக்கலாம், நீ வேணால் சொல்லிக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு. ஆனால் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறாமல் நீங்கள் போகவே முடியாது. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அப்போ தான் போக முடியும். சும்மா எப்படி இருந்தாலும் போகலாம், என்ன பண்ணாலும் போகலாம், அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறாங்க. குருடருக்கு குருடர் வழிகாட்டுறாங்க. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், மலை மேலே இயேசுவை சந்திக்க போகணும்னா மோசேக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஜனங்க பார்க்க போகணும்னா அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. எல்லா இடத்துலையும் அதை வச்சிருக்கிறாரு. தோட்டத்துக்குள்ள வாழணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு. அவர் சொல்றபடி வாழாட்டி தோட்டத்துக்குள்ளேயே நீ இருக்க முடியாதுன்ட்டாரு. அதான் கர்த்தர் சொல்றது. சும்மா கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் அதெல்லாம் கிடையாது. மனசாட்சி காலமாக இருக்கட்டும், அல்லது நியாயப்பிரமாண காலமாக இருக்கட்டும், அல்லது கிருபையின் காலமாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் கர்த்தர் மாறாதவர். சபைக்குள்ள இருந்து நீ பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு வேதம் சொல்றபடி இருந்தால் தான் போக முடியும். சிலர் கடைசி காலத்தில் லகுவாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்களை மாற்றுகிறார்கள். நஷ்டம் அவங்களுக்கும் உங்களுக்கும். இங்கே கொடுக்கிற உபதேசம் உங்க பார்வைக்கு கடினமாக இருக்கும், ஆனால் இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அப்படி ஏதாவது இருக்குன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியா இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. இன்னும் வருக வரல, இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சிலுவையில் கல்லன் இன்னும் சாகிற வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இருந்துச்சு, அவன் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. உங்களை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை ராத்திரியில் கர்த்தருடைய வருகை வரும்னா இந்த ஒரு நிமிஷம் ரொம்ப வேல்யூ. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நான் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறேன், எடுக்கணும்னு நினச்சேன், அல்லது குழந்தையில் எடுத்துட்டேன், அது ஞானஸ்நானம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வருகையில் போகணும், ஸோ நான் என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும், தண்ணியில் மூழ்கி எடுக்க விரும்புகிறவங்க, ஒப்பு கொடுக்குறவங்க, வருகையில் போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றாக உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கரங்களை எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். மற்றவங்களாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆத்மாவை ஜெபம் பண்ணுங்க. ஏன் மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறீங்க? கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? நல்லா உயர்த்துங்க. நான் இங்கே பார்க்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே இங்கே முன்னாடி இருக்கிற பாஸ்டர் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு போங்க. அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும் என்ன செய்யணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். நாளைய தினத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் இருப்பார்களானால் அழைத்து கொண்டு வாருங்க. வரப்போகிறதான காரியங்களுக்கு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும். அந்த பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது. ஸோ அந்த ஆத்ம ஆதாயத்தையும் பண்ணணும். ஸோ அந்த வேலையை நாளைக்கு மாலை வேலையில் கண்டிப்பாக செய்யுங்க. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கரங்களை கீழே போடுவோம். முடிஞ்ச உடனே வந்து ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க. நம்பிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இன்றைக்கி இடைப்பட்டு இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. நான் இந்த வருகையில் போகணும், லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு. நீ ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போகிறேன். நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் தேவனை சந்திக்கிற கூட்டத்தில் நிற்கணும். அந்த ஒரு செகண்டை நாங்கள் இழந்துடக்கூடாது. அப்படி தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடைசி காலத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 அவர்களுக்குள் பேசட்டும் ஆண்டவரே. பிசாசான அந்த வார்த்தைகளை பொறுக்கி போட்டு விடாதபடி இந்த ராத்திரியில் அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இடைப்படட்டும். படுக்கைகளில் ஆயத்தமாகட்டும். எந்த நிமிஷம் நீர் வந்தாலும் சந்திக்கிற கூட்டமாக இருக்கட்டும். இந்த திரள் கூட்டம் அப்படியே அப்படியே வருகையிலும் காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக.
நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.